அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலு சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகிய பண்பாட்டு பள்ளிகளின் சார்பில் முதற்கண் வணக்கங்களையும் வரவேற்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஜீவானவ சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடை 487வது மெய்நிகர் மேடைக்காக இங்கே குழுமி இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏனென்றால் முதன் முறையாக மதிப்புக்குரிய தோழர் சுப உதயகுமாரன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே காந்தி என்னும் வருங்காலவியலாளர் என்ற பொருண்மையில் உரையாற்றவிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அருமை தோழர் வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி தருவார்கள். அதே போல இன்றைய நிகழ்ச்சியிலே இசைப்பாடலை பாடுவதற்கு நீடாமங்கலம் சந்திரசேகரன் திருவாரூர் மாவட்ட கலையிலக்கிய பெருமன்ற செயலாளர் வந்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடுவதற்கு நம்முடைய அருமை தம்பி ஜார்ஜ் இருக்கிறார். அதுபோல இறுதியிலே நிறைவு பாடலை பாடுவதற்கு அருமை நண்பன் சைமன் இருக்கிறார். எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். முதல் நிகழ்ச்சியாக தமிழ்த்தாய் வாழ்த்து. தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுகின்ற போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு நம்முடைய அருமை தம்பி ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர். அன்போடு அவரை அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களை, ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேல சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகிய பள்ளிகளின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கில் கலந்திருக்கக்கூடிய அத்தனை தோழமை நெஞ்சங்களையும் அன்புடன் வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி ஜார்ஜ். அன்பான தோழர்களே, இந்த அடுத்த நிகழ்வாக புத்தனுடைய மொழி. நாம் வழக்கமாக புத்தருடைய மொழியையும் வள்ளுவர் மொழியையும் இங்கே முழங்குவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களால் வள்ளுவர் மொழியை வழங்க முடியாத ஒரு சூழல். எனவே நான் புத்தர் மொழியை மட்டும் நான் இங்கே தருகிறேன். மதம் என்பது ஏதோ ஒன்றை நம்புவதற்காகவோ கூட்டமாக சேர்ந்து ஆரவாரம் செய்வதற்காகவோ உண்டானது அல்ல. மாறாக அது ஏதோ ஒன்றில் வாழ்வதற்காகவும் மற்றும் ஏதோ ஒன்றில் அனுபவப்படுவதற்காகவும் தான் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் அது உங்களுடைய சாதாரண மனதால் நம்பக்கூடிய அற்ப விஷயம் அல்ல. அது உங்கள் முழு உயிர்த்தன்மையின் நறு மனமாகும். அதுதான் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக திகழ்கிறது. நன்றி தோழர்களே. தோழர்களே, சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் என்ற ஊரை சார்ந்தவரை. சந்திரசேகரை சொல்லிவிட போதெல்லாம் நாம் அவருடைய ஊரையும் இணைத்தே நீடாமங்கலம் சந்திரசேகரன் என்று சொல்லி வருகிறோம். எல்லோருக்கும் அன்பானவர்,
எல்லோருக்கும் நெருக்கமானவர். கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு பாட்டு குயில் அவர். அருமையான தன்னுடைய காந்த குரலில் பாடுகின்ற போது மனிதர்களை எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அருமையான தம்பி. கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய திருவாரூர் மாவட்டத்தில் ஆற்றல் மிகு செயல்பாடுகளை கொண்டு திகழக்கூடியவர். அவரை இன்றைய இசைப்பாடலில் தருவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். 487வது சிறப்புமிகு மெய்நிகர் மேடை. இன்று இந்த மேடையில் அருமையாக தமிழ் தாய் வாழ்த்தையை பாடிய அன்புக்குரிய அண்ணன் ஜார்ஜ் அவர்கள், தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய இன்றிற்குரிய வழக்கறிஞர் KS அவர்கள், அதே போன்று நிகழ்வை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் SK கங்கா அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், இன்றைய நமது உரையாளர் பச்சை தமிழகத்தினுடைய நிறுவனர் சமூக செயல்பாட்டாளர் அன்புக்குரிய ஐயா சுபா உதயகுமாரன் அவர்கள் அனைவரையும் நிகழ்வில் பணிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று இன்று நாடே திரும்பி பார்த்திருக்கக்கூடிய ஒரு தருணம். எனவே பாரதியை நான் இப்பொழுது நமது தமிழ்நாட்டுக்கு அழைக்கப் போகிறேன். அதை பாரதி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், பாரதத்தின் ஆட்சிதனை காண வேண்டும், நீர் பாடி வைத்த பாடலை மாற்ற வேண்டும், அதனால் மறுபடியும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும். பாரதி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். தனி ஒரு மனிதனுக்கு குணமில்லை என்றாலே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடி வைத்தவனே. தனி ஒரு மனிதனுக்கு குணமில்லை என்றாலே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடி வைத்தவனே. வறுமை கோடு நாளுக்கு நாள் வளர்ந்தோங்கி போகுதையா, வறுமை கோடு நாளுக்கு நாள் வளர்ந்தோங்கி போகுதையாம், பல லட்சம் மக்கள் இன்று பட்டினியில் சாகுதையாம். பாரதி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு காணி நிலம் வேண்டும், மாளிகை கட்ட வேண்டும், 10-12 தென்னைகளும் பக்கத்திலே வேண்டுமென்றாய். ஒரு காணி நிலம் வேண்டும், மாளிகை கட்ட வேண்டும், 10-12 தென்னைகளும் பக்கத்திலே வேண்டுமென்றாய். வந்து பார் நல்லவனே நம்மவர்கள் வீடுகளை, வந்து பார் நல்லவனே நம்மவர்கள் வீடுகளை, ஆடு மாடு கட்டக்கூட லாயக்கற்ற வீடுகளை. பாரதி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். வெள்ளையனை வெளியேற்ற வெஞ்சினம் கொண்டவனே, கொள்ளையனை வெளியேற்ற கொடுமை போக்க வந்திடையா. வெள்ளையனை வெளியேற்ற வெஞ்சினம் கொண்டவனே, கொள்ளையனை வெளியேற்ற கொடுமை போக்க வந்திடையா. லஞ்சத்திலும் ஊழலிலும் நாட்டம் கண்ட அரசுகளை, லஞ்சத்திலும் ஊழலிலும் நாட்டம் கண்ட அரசுகளை மாற்றிடவே உன் பாட்டு திரும்ப எழுத வேண்டுமையா. பாரதி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நம் பாரதத்தின் ஆட்சிதனை காண வேண்டும். நீ பாடி வைத்த பாடல்களை மாற்ற வேண்டும், அதனால் மறுபடியும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும். பாரதி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நன்றி நன்றி அனைவருக்கும். சந்திரசேகர் மிக்க நன்றி. பாரதியை
பாரதி மீண்டும் இங்கே பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அது பாரதி மட்டுமல்ல, மகாத்மா காந்தி இந்த மண்ணில் மீண்டும் பிறக்க வேண்டி இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் மீண்டும் பிறக்க வேண்டி இருக்கிறது. தந்தை பெரியார் பிறக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய வைகுண்டசாமி பிறக்க வேண்டி இருக்கிறது. நாராயணகுரு பிறக்க வேண்டி இருக்கிறது. வள்ளலார் பிறக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தை தங்களுடைய சிந்தனையால் வளப்படுத்திய, மக்களை சமதையாக கருதிய அந்த மகான்கள் மீண்டும் இங்கே புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அருமையான பாடல். உங்களுக்கு ஜீவானவ சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஹலோ, நான் 2 வார்த்தை சொல்றேன். நீ பாட்டு பற்றி சொல்ற? ரைட், சொல்லு. இல்ல இதுக்கு 2 வார்த்தை சொல்லிடுறேன் பாட்டு பற்றி. அதான் சொல்லுங்க. அருமையான குரலில் மிக அருமையாக பாரதியின் பல்வேறு கோணங்களை எடுத்து கூறி பாடலை சிறப்பாக சிறப்பித்ததற்கு சந்திரசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தோழர்களே, இன்றைய இனிய நிகழ்வில் அருமை தம்பி ஜார்ஜ் அவர்கள், அதே போல அருமை இளவல் சந்திரசேகரன், பேராசிரியர் முருகன், வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன், அருமை நண்பன் சைமன், மூத்த பத்திரிகையாளர் குமரேசன், இலங்கை பேராசிரியர் ரவீந்திரன், பேராசிரியர் ராமச்சந்திரன், பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளியினுடைய இயக்குனர், இலங்கை வடகிழக்கு மாநிலத்தினுடைய முதல்வராக இக்கட்டான சூழலில் பணியாற்றிய, பொறுப்பேற்று நடத்திய அருமை தோழர் வரதராஜ பெருமாள், அருமை தோழர் ரூபி ரவி, இலங்கையில் உள்ள ஒரு இடதுசாரி தலைவர் கே ஏ சுப்பிரமணியன் அவர்களுடைய மகள், நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களுடைய இல்லத்தரசி, தேனி மாவட்டத்திலிருந்து அருமை தோழர் வெள்ளைச்சாமி, நாகர்கோவிலிருந்து அருமை அண்ணாச்சி கண்ணன் என இந்த அமைப்பில், இந்த அரங்கிலே தோழர்கள், ராமானுஜன் தோழர் பெங்களூரில் இருந்து, அதே போல இப்போது கடைசியா ஒரு தோழர் இணைந்தார். அவர் வந்து ஒரு SDP ஸ்ரீலங்கா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த அவையினுடைய தன்மை நமக்கு ஆளுமைகளும் தோழமைகளுமாக நிறைந்திருக்கக்கூடிய அவை. இந்த அவையிலே இன்றைக்கு நாம் காந்தியை பற்றி பேசப் போகிறோம். அதில் ஒரு மிகச் சிறப்பான ஒரு தலைப்பில், காந்தி எனும் வருங்காலவியலாளர் என்ற தலைப்பிலே நாம் உரையாடவிருக்கிறோம். இந்த உரையாடலை நடத்த இருக்கிறது நம்முடைய அருமை தோழர், மதிப்புக்குரிய தோழர் சுப உதயகுமாரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லுவதற்கு முன்பு தோழர் நடராஜன் அன்பான தோழர்களே, நாம் அடுத்து தலைமை உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை உரையை தர இருப்பது நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் கே சுப்பிரமணியன் அவர்கள். கோவை வட்டாரத்தில் இடதுசாரி இயக்கங்கள் எல்லாவற்றிலும் தன்னை இணைத்துக் கொண்டு நீண்ட காலம் என்று சொன்னால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான வழக்கறிஞர் என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய வழக்குகளை மட்டும்தான் நான் எடுத்து பேசுவேன், வழக்காடுவேன் என்று அன்று முதல் இன்று வரை தொழிலாளர்களுக்காக மட்டுமே தன்னுடைய அந்த வழக்கறிஞர் பட்டப்படிப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்.
படித்து முடித்த போது அவருக்கு 2 அரசு பணிகள் தேடி வந்தன. அந்த காலத்தில் அரசு பணிகள் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த காலத்தை போல அந்த காலத்தில் அது குதிரை கொம்பாக இருக்கவில்லை. எனவே அவருடைய படிப்புக்கு 2 அரசு பணிகள் தேடி வந்தன, வீடு தேடி வந்தன. ஆனால் அந்த 2 பணிகளையும் துறந்துவிட்டு அந்த பணிகளுக்கு செல்லாமல் சென்னைக்கு சென்று பெருந்தலைவர் ஏஎஸ்கே ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் அவருடைய சங்க அலுவலகத்தில் செயலாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அதிலிருந்து இன்று வரையிலும் அந்த இடதுசாரி வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அதில் குறிப்பாக அண்மை காலமாக அவர் செய்து வரக்கூடிய பணி பெரும் பணி எழுத்து பணி. இடதுசாரி இயக்கங்களை பற்றி, இடதுசாரி ஆளுமைகளை பற்றி எல்லாம் அவர் இன்றைக்கு நிறைய நூல்களை படைத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. இன்றைக்கு பேசுகிற போது கூட அவருடைய நூலாக்கத்தை பற்றி தான் பேசினார். பிசி ஜோஷி என்று சொல்லக்கூடிய மகத்தான தலைவர், அதை போல கிரேன் முகர்ஜியை பற்றி எல்லாம் நூல்கள் ஆக்கி அது வெகு விரைவில் நியூஸ் செஞ்சரி புத்தக நிறுவனத்தால் வெளியிடப்பட இருக்கிறது. மட்டுமல்ல, ஜீவானவ சிந்தனை பள்ளி தொடங்கிய காலம் முதல் இதோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு பயணி அவர், சக பயணி அவர். எங்களோடு இணைந்து இதனுடைய ஒரு அங்கமாக நின்று ஜீவானவ சிந்தனை பள்ளியை இயக்குவதிலும் இதில் செயல்படுவதிலும் அவர் முன்னணியில் நிற்கக்கூடிய தோழர். எனவே தோழர் KS என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு வகையில எங்களுடைய ஒரு ஆசான் போல அல்லது ஒரு தகப்பனை போன்ற ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர். எனவேதான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அருமை தோழர் சுப உதயகுமாரன் அவர்கள் அழைக்கின்ற போது தலைமை தாங்குவதற்கு நம்ம தோழர் KS தான் பொருத்தமாக இருப்பார் என்று நினைத்து அவரைத்தான் அழைத்தோம். அவரும் தலைமை தாங்குவதற்காக வந்திருக்கிறார். காந்தி என்று சொல்லுகிற போது அது பலவிதமான உணர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெயர். இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மகாத்மா காந்தி என்பது நமக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகம் முழுவதும் மகாத்மா காந்தி என்பது அது ஒரு மல்டிபிளிசிட்டி என்று சொல்லலாம். அதற்குள்ளே ஒரு தன்மை அல்ல, 2 தன்மை அல்ல, அதுக்குள்ளே பன்முகத்தன்மை அடங்கி இருக்கிறது. அந்த பெயருக்குள்ளே மகாத்மா காந்தி என்று சொல்லுகிற அந்த பெயருக்குள்ளே மிகப்பெரிய அம்சங்கள், மிகப்பெரிய ஆற்றல்கள் அடங்கியிருக்கின்றன என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காந்தியை பற்றி பேசுவதற்கு, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்குவதற்கு நம்முடைய தோழர் KS அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைமையுடைய வழங்க வரும்படி மிக்க அன்போடு வேண்டுகிறேன். ஒரு மியூட் எடுத்துக்கோங்க. கேக்குதுங்களா? கேக்குது. அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, நம்ம ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குனர் தோழர் கங்கா அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்தியதற்கு முதலில் நான் அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்ள வேண்டும். எனக்கு பின்னாலே நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பில் நண்பர் சுப உதயகுமாரன் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார். இன்றைய காலத்திற்கு மிகவும் தேவைப்படுகிற தலைப்பு என்று நான் இதை கருதுகிறேன். காரணம், இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால மார்ச் 26ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் மத்திய அரசு மானியம் கொடுக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு உட்பட, அது 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ், அந்த பாடத்திட்டத்தில் முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கிறார். ஒன்றிய அரசு அது மாற்றி அமைத்திருக்கிறார். CBSE பள்ளி, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு அதுக்கான 8ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் பாடத்திட்டத்தில் ஒரு மாற்றம், அது நாடு முழுவதும். பாடச்சுமையை குறைக்கிறோம் என்ற பெயரில் அந்த இஸ்ரோ விஞ்ஞானியினுடைய தலைமையில் அமைந்த அந்த கமிட்டியின் சார்ந்த பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. காந்தியடிகளை கொலை செய்த
நாதுராம் கோட்சே. அவன் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித்பவன பிராமணன் என்று முதலில் இருந்தது, பாடத்திட்டத்தில் இருந்தது. குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சார்ந்தவன் மத வெறியின் காரணமாக காந்தியடிகளை இத்தனாம் தேதி சுட்டுக் கொன்றான் என்று அந்த பாடத்திட்டத்தில் முன்பு இருந்தது, மார்ச் 26 முன்பு. இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கும் பாடத்தில் அவன் மகாத்மா காந்தியடிகளை ஜனவரி 30ஆம் தேதி கொலை செய்தான் என்று மட்டுமே, அவர் என்ன ஜாதி, எந்த மாநிலத்தை சார்ந்தவர், ஏன் காந்தியடிகளை கொலை செய்தான் என்பது பற்றிய விவரங்கள் அனைத்தும் மறுக்கப்பட்டு முழுவதும் அப்படியே இருட்டடிப்பு செய்யப்பட்டு பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு சோசியல் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டம் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காந்தியடிகளை எவ்வளவுக்கு எவ்வளவு, அதே மாதிரி பொதுத்துறைக்கு வித்திட்ட இந்தியாவுடைய 5 திட்டங்களை அமல்படுத்திய நேருவை அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்புவது மட்டுமல்ல, அவர்களை பற்றிய அவர்களுடைய கண்ணோட்டத்தை, அவர்களுடைய வரலாற்றை முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்வது என்ற தொழிலோடு இயங்கக்கூடிய ஆட்சியில் நாம் இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். அதனால் மீண்டும் மீண்டும் காந்தியடிகளை பற்றி இப்பொழுது படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மீள் பார்வையில் நாம பல புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை முன்னிட்டு நண்பர் சுப உதயகுமார் அவர்கள் காந்தியனுடைய எதிர்கால இயலாளர் என்ற தலைப்பில் ஒரு அருமையான தலைப்பில் பேச இருக்கிறார். இதற்கு முன்பே பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த, ஏன்னா வெளியே அதிகமாக அது நம்ம வெளியே தெரிவதில்லை, பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த 25 ஆண்டு காலம் 1952 முதல் 1977 முடிய 25 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் துணைத் தலைவராக இருந்து ஏழை எளிய மக்களின் குரலை எதிரொலித்த பேராசிரியர் கிரேன் முகர்ஜி, மிகச்சிறந்த கல்வியாளர், பேராசிரியராக வேலை பார்த்தவர். அவர் காந்தியடிகளை பற்றி ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். காந்திஜி எ ஸ்டடி என்ற ஒரு அருமையான ஆங்கில புத்தகம். இது 1958 முதல் பதிப்பு. அதற்கு பின்பு 5 பதிப்புகள் வெளியிடப்பட்ட புத்தகம். கடைசி பதிப்பு 2010. ரஷ்யன் மொழி, ஜெர்மனி மொழி, செக்கோஸ்லோவேக்கிய மொழி, போலந்து உள்பட பல நாடுகளில், சோசலிச நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். காந்தியடிகளை பற்றி மிகச்சிறப்பான நூல் காந்திஜி எ ஸ்டடி என்ற ஒரு ஆய்வு நூல். அப்ப இந்த காலகட்டத்தில் நாம் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற இந்த தலைப்பில் நம்முடைய நண்பர் அவர்கள் பேசுவதற்கு முன்னால பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த இடதுசாரிகள் காந்தியடிகளை எப்படி பார்த்தார்கள், அவருடைய கொள்கை, அவருடைய நம்பிக்கைகள், அவருடைய போராட்ட வடிவங்கள், அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்திகள், இதையெல்லாம் எந்த அளவுக்கு பார்த்தார்கள் என்பது சுருக்கமாக தலைமுறையிடம் குறிப்பிட வேண்டியது இருக்கு. பேராசிரியர் கிரேன் முகர்ஜி அவர்கள் முதல் சாப்டரையே காந்திஜி ஸ்டடி என்ற இதில் சொல்ற போது விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொன்னதை எடுத்து முதல் பேராவளியை குறிப்பிடுறார், புத்தகத்துடைய முதல் சாப்டர்லயே. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, காந்தியடிகளை பற்றி நாம் காந்தியடிகளுடைய வாழ்க்கையை நாம் நுணுகி ஆராயும் பொழுது, தெரிந்து கொள்ளுகிற பொழுது, எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறையை தாண்டி எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள், தலைமுறையினர் இப்படி ஒரு மனிதன் ரத்தமும் சதையுமாக இந்த பூமியிலே வாழ்ந்தான் என்று நம்ப மாட்டார்கள் என்று ஐன்ஸ்டீன் சொல்றார். அப்ப காந்தியடிகள் என்ற ஒரு மனிதன் இப்படி ஒரு அரசியல் ஒரு விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு இப்படியும் வாழ்ந்திருக்க முடியுமா என்று அவர்கள் சந்தேகப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொன்னதை எடுத்து தலைக்குள்ள முதல்ல பேராசிரியர் முகர்ஜி அதுல அந்த ஆய்வு புத்தகத்துல முதல் குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல் சோவியத் ரஷ்யாவில் புரட்சி வெற்றி பெற்றதும் லெனினுடைய அமைச்சரவை 8 அமைச்சர்களின் முதல் அமைச்சராக, லெனினுக்கு அடுத்த அமைச்சராக இருந்தவர் கல்வி அமைச்சர் லுனாச்சாஸ்கி, ஏவி லுனாச்சாஸ்கிங்கிறவர் தான் கல்வி அமைச்சர். முதல் புரட்சி வெற்றி பெற்றதும் வந்தவர். லுனாச்சாஸ்கிங்கிற அந்த கல்வி அமைச்சர் சொன்னதை அப்படியே எடுத்து பேராசிரியர் கிரேன் முகர்ஜி அந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்காருன்னா, இந்தியாவிலும் நம்முடைய டால்ஸ்டாய்க்கு ஒரு சிஷியன் உண்டு, அது இந்து மத சிஷியன், அவர்தான் மகாத்மா காந்தியடிகள்
இப்ப டால்ஸ்டாய்க்கு உலகம் முழுவதும் அவருக்கு சிஷியர்கள் உண்டு. அது இந்தியாவுடைய இந்து மத சிஷியன் மகாத்மா காந்தின்னு சொல்லி சோவியத் ரஷ்யாவுடைய புரட்சி வெற்றி பெற்றதும் அமைந்த அமைச்சர், முதல் கல்வி அமைச்சர் அவர். அப்படி காந்தியடியை பற்றி அப்படி போன்னு சொல்லியிருக்கார் என்பதை பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜி எடுத்து அதுல சொல்றார். அது மட்டுமல்ல, அங்க வரலாற்று பேராசிரியர், மாஸ்கோ பல்கலைக்கழகத்துடைய தலை சிறந்த வரலாற்று பேராசிரியர் உல்யானோவ்ஸ்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர் 1970 ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கார் மகாத்மா காந்தியடிகளை பற்றி. சோவியத் ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவுக்கு வந்திருந்து பல தரவுகளை ஆய்வு செய்து அது ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கார். அந்த புத்தகத்தில் காந்தியடிகள் உலகத்தின் தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரன், நேஷனல் லிபரேஷன் ஹீரோ என்று அதுல அடைமொழி கொடுத்து அந்த புத்தகத்துல சிறப்பாக சொன்னதை பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜி அவர்கள் அதுல எடுத்து சொல்றார். அப்போ இது பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜி சொல்லும் போது அந்த புத்தகத்தில் ஹிரேன் முகர்ஜி சொல்றது மிக முக்கியமானது. மதம் என்பது என்ன, கடவுள் நம்பிக்கை என்ன என்பது காந்தியடிகள் சொன்னதனுடைய இருந்து அதனுடைய எசன்ஸ், அதனுடைய உள்ளடக்கம், அது மைய கருத்தை அப்படியே எடுத்து அந்த புத்தகத்தில் போட்டிருக்காரு பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜி. அவருக்கு கடவுள் நம்பிக்கை வாய்மையும் ஒழுக்கமும் தான், அதுதான் கடவுள் நம்பிக்கை. அவர் கடவுள் என்றால் அவருக்கு அந்த மாதிரிதான். மதம் என்பது ஒரு அறவழியில் ஆட்சியை நடத்துவதற்காக வழிகாட்டுதல் கொண்ட ஒரு தொகுப்பு, அது வேற ஒண்ணும் இல்லை. மதம் என்பது, மதம் என்று அன்பு செலுத்துவது, சக மனிதன் மீது அன்பு செலுத்துவது மட்டுமே மதம். அதுதான் அது உலகம் முழுவதும் மதத்துக்கு அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும்னு சொல்லி. இப்ப மதத்தை பற்றி காந்தியடிகள் என்ன சொன்னார்கள், அதே மாதிரி கடவுளை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்பது, என்ன சொல்ல வந்தார் என்பதை பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜி அவர்கள் மிக அற்புதமாக அந்த புத்தகத்தை எடுத்து சொல்லுகிறார். இது நம்முடைய நண்பர் சுப உதயகுமார் அவர்கள் பேசுவதற்கு முன்னால அந்த கண்ணோட்டத்தில் அவருடைய உரையை நாம பார்த்ததற்கு முன்பு இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. அப்ப அதுக்கு அடுத்த வழி மிகச்சிறந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் தலைமுறை தலைவர்கள் ஒருவர், பாராட்டியம் தந்த மார்க்சிய மேதை எஸ்ஜி சர்தேசாய், அவரை பற்றி நான் இப்ப இன்னைக்கு அந்த புத்தகம் இந்த வாரம் வெளிவருது NCBS. அந்த புத்தகத்தில் காந்தியடிகளை பற்றி அவர் சொன்னதை எடுத்து அதை போட்டிருக்காரு. அது இந்த பொறுமை சம்பந்தமாக அதை ஒட்டி வருகிறது. அப்ப எஸ்ஜி சர்தேசாய் மார்க்சிய மேதை, 60 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட பொறுப்பில் இருந்தவர், காந்தியை பற்றி நுணுகி ஆராய்ந்தவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் ஜாதி ஒழிப்பை பற்றி, தீண்டாமை கொடுமைகளை பற்றி எழுதி அற்புதமான கட்டுரை தொகுப்பு எஸ்ஜி சர்தாசாய் அவர்கள் எழுதியிருக்கார். அதில் சொல்ற போது அவர் சொல்றாரு, காந்தியடிகள் இந்து மதத்தில் சனாதனத்தை பின்பற்றக்கூடிய உயர் ஜாதி இந்துக்கள் தங்களுடன் பிறந்த பிறப்பால் கீழ்ஜாதி என்று சொல்லி அவர்கள் தீண்டாமையை கடைபிடிப்பதும் சமூக விளக்கம் செய்து வைப்பதும் கூடாது. அது சக மனிதனை நீங்க அப்படி ஆண்டவனுடைய படைப்பில் அப்படி செய்ய அவர்களை கீழ்த்தரமாக பார்க்க கூடாது, தீண்டாமையை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்று, தீண்டாமையை யார் கடைபிடித்தார்களோ அந்த ஜாதி இந்துக்களின் மனதில் மாற்ற முடியும் என்று காந்தியடிகள் நம்பினார். அதுதான் உண்மையான இந்து மதம் என்று அவர் சொல்லி பார்த்தார், ஆலய நுழைவு போராட்டம் உட்பட. அப்ப காந்தியடிகள் சொன்ன ஜாதி ஒழிப்பு மற்றும் தீண்டாமை ஒழிப்புக்கான ஒரு இயக்கம், அதே நேரத்தில் அம்பேத்கர் இந்திய அரசியலில் தோன்றி தலித்துகளுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டியதும், நாம் அதை எதிர்த்து ஜாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊட்டிய இயக்கத்தை கண்டவர் அம்பேத்கர். இது சர்தேசாய் எழுதுறார் அந்த புத்தகத்தில், அந்த கட்டுரை தொகுப்புல. கம்யூனிஸ்டுகள் விவசாயிகள், நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள், அவர்கள் தலித்துகளாக இருக்கலாம், தலித் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், அவர்களை ஒன்றிணைத்து நிலம் பெறுவதற்கான போராட்டங்களை நடத்துவதன் மூலம் தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியும் என்று கம்யூனிஸ்டுகள் நம்பினார்கள் என்று சர்தேசாய் எழுதுகிறார் அந்த கட்டுரை தொகுப்புல. அதில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிடுவது, ஜாதி ஒழிப்பு மற்றும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக நடத்த வேண்டிய கனவு கண்ட காந்தியடிகளுடைய இயக்கமும்
சுயமரியாதைக்காக நாம் போராட வேண்டும் என்று சொன்ன அம்பேத்கருடைய இயக்கமும், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் நிலம் பெறுவதற்காக ஜாதிகளை எல்லாம் கடந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன கம்யூனிஸ்டுகளும் விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு ஐக்கிய முன்னணி அமைத்திருக்க வேண்டும் என்று சர்தாசாய் சொல்கிறார். அது காங்கிரஸ் இயக்கத்திலும், அம்பேத்கர் இயக்கத்திலும், கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும், இந்த மூன்று இயக்கத்திலும் இருந்த சில குறைபாடுகள், அந்த கட்சிகளுக்கு உள்ளே இருந்த சில எல்லை கோடுகள், இப்படி ஒரு ஐக்கிய முன்னணி ஏற்படுவதை தவிர்த்து விட்டது. அது ஒரு வரலாற்று பிழை என்று சொல்கிறார் சர்தாசாய். இப்ப காந்தியடிகளை பற்றி சொல்ற போது அதான் சொன்ன, ஒரு ஐக்கிய முன்னணி அம்பேத்கர் இயக்கமும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து செய்திருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சர்தாசாய் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் நேரங்கருதி தலைமையுறையில் மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல ஒன்று குறிப்பிட வேண்டும். நேரத்தில் காந்தியடிகள் சனாதனியே அல்ல, வர்ணாசிர தர்மத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடியவர் அல்ல. அந்த வர்ணாசிர தர்மம் வந்து அதை வந்து கட்டுக்குள் வைக்க வேண்டும். பிறப்பால் உயர்வதால் கற்பிக்கும் அந்த ஜாதிய நடைமுறை இந்து மதத்தில் கூடாது என்று சொன்ன காந்தியடிகளுக்கு கோயில் நுழைவு போராட்டத்தை வலியுறுத்திய, ஜாதிகள் அற்று யார் வேண்டுமானால் கோயிலுக்குள் ஆண்டவன் சன்னதி அனைவரும் சமம் என்று சொன்ன காந்தியடிகளை பற்றி அவருக்கு எதிராக தமிழகத்தில் அனல் கக்கிய விஷயங்களை மிக அற்புதமாக வந்து பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். தமிழக சனாதனிகளும் காந்தியடிகளும் சொல்லி ஒரு புத்தகம் அவர் கொண்டு வந்தார். அந்த புத்தகத்தில் வந்து நாம் தமிழகத்தை சார்ந்தவர்கள் காந்தியடிகளை வர்ணாசிர தர்மத்தில் நம்பிக்கையுடையவர்கள், ஆதிக்க ஜாதியினர் எப்படி காந்தியடிகளை பார்த்தார்கள் என்பதற்கு 1932 ஆண்டில் தமிழகத்தில் காந்திக்கு எதிராக நடைபெற்ற சனாதனிகள் மற்றும் வர்ணாசிர தர்மத்தில் நம்பிக்கையுடையவர்கள் செய்த காரியங்களை அந்த புத்தகத்துல மிக அற்புதமாக அதை எடுத்து அந்த ஆய்வு நூல்ல கொடுத்திருக்காங்க. தமிழக சனாதனிகளும் காந்தியடிகளும் அந்த புத்தகத்துல அதில் வந்து மிக முக்கியமானது 9/2/1934 வருடத்துல காந்தியடிகள் ஸ்ரீரங்கம் வர்றாரு. திருச்சி ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு. அங்க வந்து கோயில் நுழைவு போராட்டம் நடத்தணுங்கிற ஆதரவு கேட்கிறாரு. அது கூட்டங்களில் பிரேயர் மீட்டிங்ல எல்லாம் அவர் சொல்றது வந்து அதை எதிர்த்து காந்தியடிகளுடைய அந்த கோயில் நுழைவு போராட்டம் அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு என்று சொல்லுவதை கண்டித்து அந்த ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலினுடைய அறங்காவலர் குழு தலைவர் பார்த்தசாரதி ஐயங்கார் என்பவர் 9/2/1934 துண்டு பிரசுரம் மற்றும் ஸ்ரீரங்கம் முழுவதும் கொடுத்தார். அந்த துண்டு பிரசுரத்துல என்ன எழுதியிருக்குதுங்கிற எடுத்து பேராசிரியர் மார்க்ஸ் அதில் போட்டிருக்காரு. வேதத்தை அறியாமலேயே, காந்தியடிகளுக்கு வேதம் தெரியாது, அது அறியாதவர்னு சொல்லிட்டு வேதத்தை இந்த பூமிக்கு விளக்க வந்த ஜகத்குரு சங்கராச்சாரியரை காண விரும்பாத காந்தியே நீ ஓடிப்போங்கிறார். காந்தி ஓடிப்போன்னு சொல்லி ஒரு துண்டு பிரசுரம் வந்து ஸ்ரீரங்கம் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. 9/2/1934 அவர் ஸ்ரீரங்கம் வந்தபோது அதே அரிஜன இது சம்பந்தமாக ஒரு யாத்திரையை நடத்துறதுக்காக தமிழ்நாட்டில் 2வது யாத்திரையை நடத்திட்டு வர்ற போது அதுல இன்னொரு துண்டு பிரசுரம் வந்து இந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதுல வந்து 16/2/1933 ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு சிதம்பரம் கோயிலுக்கு வர்றார், நடராஜர் கோயிலுக்கு. அங்கு வந்து சிதம்பரம் நகரத்திலும் இந்த தீண்டாமை ஒழிப்பு சம்பந்தமாக அவர் கூட்டம் நடத்துற போது அவருக்கு எதிராக அங்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சனாதனிகளும் வர்ணாசிர தர்மத்தில் நம்பிக்கையுடையவர்களும் அந்த துண்டு பிரசுரம் வந்து ஸ்ரீரங்கம் நகரத்தில் வெளியிடுகிறார்கள். நேரங்களில் அதுல ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற இதுல அவரு சொல்றாரு, அந்த நோட்டீஸ் வெளியிடுறாங்க. சுயராஜ்யம் பறந்து போச்சு, காந்தியே நீர் போ. இந்து முஸ்லிம் குளறி போச்சு, காந்தியே நீர் போ. உப்பு கழகம் ஓஞ்சு போச்சு, காந்தியே நீர் போ. கதர்பேச்சு காஞ்சு போச்சு, காந்தியே நீர் போ. இப்ப இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அங்க இருக்க கோயில் நிர்வாகம் வெளியிட்ட துண்டு பிரசுரம். கவிதை தொட்டதெல்லாம் விட்டுவிடும் காந்தியே நீர் போ. கை வைத்தால் கெடுக்கும் மகான் காந்தியே நீர் போ. காங்கிரஸை கொன்றுவிட்ட காந்தியே நீர் போ. இப்படியே போகுது.
16/2/1934 காந்தியே நீ போ, இங்க வராதன்னு சொல்லி சனாதனிகளும் அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவங்க வெளியிட்ட ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது 1927 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு இங்க நடக்குது. அதில் இந்த தீண்டாமை ஒழிப்பு சம்பந்தமாகவோ அல்லது கோயில் நுழைவு சம்பந்தமாகவோ காந்தி ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தாலோ பேசினாலோ அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், சனாதனத்தை நம்பக்கூடியவர்கள், வர்ணாசிர தர்மத்தில் நம்பிக்கையுடையவர்கள் காங்கிரஸ் மாநாட்டில் கலகம் விளைவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த இதுல வர்ணாசிர தர்ம மாநாடு நடத்தி அதுல ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அப்ப காந்தியடிகளுக்கு தமிழகத்தில் அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கணும், சனாதனிகளும் வர்ணாசிர தர்மத்தை சார்ந்தவர்களும் எந்த அளவுக்கு காந்தியடிகளுக்கு தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள் என்பதிலிருந்தே அவர்கள் நடத்திய ஆரிய தர்மம் என்று நடத்திய பத்திரிகையில் சங்கராச்சாரிய பெரிய சங்கராச்சாரிய சந்திரசேகர சரஸ்வதி இருந்தாலே அவர் பெரிய சங்கராச்சாரிய ஆசையோடு நடைபெற்ற அந்த இதழில் எழுதிய கட்டுரைகளும் கனல் கக்கக்கூடிய கட்டுரைகளும் காந்தியடிகளுக்கு எதிராக அதெல்லாமே அந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் காந்தியடிகளுடைய அவரோடு முரண்பட்டவர்கள் ஏராளமா இருக்கலாம். நேரு சில முரண்பட்டு இருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கட்சிக்குள் முரண்பட்டு இருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் பல முறை அவருடைய போராட்ட முறையில மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதனாலதான் இவர் இது அமெரிக்காவுடைய பத்திரிகையாளர் எழுத்தாளர் லூயி பிசர் 1942 காந்தியடிகளை பேட்டியிட்டதுக்கு பின்னால அவரை பற்றி எழுதுறவோ காந்தியடிகளை பற்றி 42 ஆகஸ்ட் 10 வந்து இங்க பேட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னால ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அதில் லூயி பிசர் சொல்றது, காந்திஜி மகாத்மா காந்திஜி இஸ் மதர் ஆஃப் ஆல் டிபேட்ஸ் லீடிங் டு ஃபியூச்சர். இப்ப நம்ம நண்பர் இவர் பேச இருக்கிற அந்த சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சுப உதயகுமார் பேசக்கூடிய அந்த சப்ஜெக்டை பற்றியே அவர் சொல்ற போது 42 இஸ் மதர் ஆஃப் ஆல் டிபேட்ஸ் லீடிங் டு ஃபியூச்சர். எனவே ஏராளமான விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடியவர். அவரோடு கருத்து முரண்பாடு வரலாம், ஆனால் என்றைக்கும் தேவைப்படுபவர், எந்த யுகத்துக்கும் அனைத்து தலைமுறைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் தேவைப்படுபவர் மகாத்மா காந்தி என்று அமெரிக்காவுடைய பத்திரிகையாளர் லூயி பிசர் தன்னுடைய பேட்டியில் அவர் சொல்லி இருக்கிறார். எனவே இன்றைய பொருண்மையும் ஃபியூச்சர் ரிகார்டிங் ஃபியூச்சர், காந்திஜி இஸ் அ மதர் ஆஃப் ஆல் டிபேட்ஸ் லீடிங் டு ஃபியூச்சர்னு சொல்லி 42 ஆகஸ்ட் 10 பேட்டியில அமெரிக்க லூயி பிசர் சொல்றதுங்கிறது இன்றைக்கும் சரி. ஃபியூச்சரை பற்றி, எதிர்காலத்தை பற்றி இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அரசியல் வாழ்க்கையில் மத நல்லிணக்கத்தினுடைய தேவையை மிக மிக வலியுறுத்த வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான பொருண்மையில் ஏற்பாடு செய்த நம்முடைய தோழர்கள் நண்பர்களுக்கும் ஜீவானவா சிந்தனை மற்ற அமைப்புகளுக்கும் இதில் உரையாற்ற சமயத்து முன்னால் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்புரையாளர் நம்முடைய அருமை நண்பர் சுப உதயகுமார் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, நேரங்கருதி தலைமையில் நேரம் அதிகமாயிடுச்சு, நண்பரை வரவேற்று அந்த பொறுமையில் பேசும்படி உங்களை எல்லோரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கேஸ். ஒரு அருமையான தலைமை உரை. அந்த தலைமுறையே ஒரு ஆய்வுரையாக இருக்கிறது. மகாத்மா காந்தியை பற்றியுள்ள ஒரு நல்ல பரிசீலனை. ஏனென்றால் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த அளவுக்கு பாராட்டப்பட்ட, இந்த அளவுக்கு போற்றப்பட்ட தலைவர்கள் யாரும் இல்லை. அதே போல காந்தியை போல தூற்றப்பட்ட தலைவர்களும் யாரும் இல்லை. காந்தி ஒரே நேரத்தில் போற்றப்படவும் செய்தார், தூற்றப்படவும் செய்தார். ஏராளமான விமர்சனங்களுக்கு உள்ளானார். அந்த விமர்சனம் அவருடைய வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறார். இன்றைக்கும் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். 1948 படுகொலை செய்வது மட்டுமல்ல, இன்றைக்கும் படுகொலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த உணவு, அந்த படிமம் என்பது அத்தனை எளிதான ஒன்று அல்ல. காந்தியை புரிந்து கொள்வது அத்தனை எளிதானது அல்ல. அதுதான் இப்போது காட்டுகிறது இன்றைக்கு இப்போ பேசியதெல்லாம். அப்போ அதுல காந்தியை பற்றி நாம் பேசுவதற்காக நீங்க கூடியிருக்கிறோம். அது ஒரு காலத்தினுடைய தேவை.
வெறுமனே காந்தியை பற்றியுள்ள ஆய்வாக பேசுவதற்கு பதில் இன்றைக்கு தொடர் உதயகுமார் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த உணர்வை உள்வாங்குவதற்காக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் காந்தியை பழமைவாதி என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் காந்தி பழமைவாதி அல்ல. அவருடைய நடவடிக்கைகளை, சிந்தனைகளை பார்த்தால் அவர் ஒரு நவீனத்துவவாதியாக இருப்பார், பழமைவாதி அல்ல அவர். அதே போலதான் காந்தி ஏதோ பழைய ராமராஜ்யம் அல்லது கிராமராஜ்யத்தை மட்டும் கொண்டு வர முயற்சித்தார் என்றல்ல, அவர் எதிர்கால சிந்தனை உள்ளவர் என்பதைத்தான் இன்றைய உரையில் நம்முடைய உதயகுமார் அவர்கள் சொல்ல இருக்கிறார். இன்றைக்கு முதன்முறையாக தோழர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். எனவே 1-2 வார்த்தைகள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். குறிப்பாக எல்லாம் மியூட் பண்ணிவிடுங்க. தோழர் ராமானுஜம் உங்க மைக்கை வந்து மியூட் பண்ணிவிடுங்களா? சரி. அன்பான தோழர்களே, இன்றைக்கு அவர்கள் நம்முடைய முதன்முறையாக வந்திருக்கிறார்கள். எனவே அவரை பற்றியுள்ள அறிமுகத்தை சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு உண்டு. அவர் ஒரு வகையிலே குமரி மாவட்டத்துக்காரர், நாகர்கோவில்காரர், இங்கே மதுரை அல்லது கேரள பல்கலைக்கழகங்களில் தன்னுடைய இளங்கலை அந்த படிப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு அமெரிக்காவிலே நோட்ரேடம் என்ற பல்கலைக்கழகத்தில் அவர் பெற்ற பட்டம் என்பது அமைதி கல்வி என்ற துறையிலே முதுகலை பட்டம். அதே போல ஹவாய் பல்கலைக்கழகத்திலே அவர் பெற்ற பட்டம் என்பது அரசியல் அறிவியல் துறையிலே முனைவர் பட்டம். இது அவருடைய ஒரு கல்வி அம்சம். இவர் எத்தியோப்பியாவிலே கொஞ்ச காலம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் சர்வதேச மாநாடுகள், நிறைய மாநாடுகளில் கலந்து கொண்டு கட்டுரைகள், உரைகள் எல்லாம் மாற்றி இருக்கிறார். தற்சமயம் பச்சை தமிழகம் என்ற கட்சியினுடைய நிறுவனராக, தலைவராக இருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பல நூல்களை படைத்திருக்கிறார். அந்த தலைப்புகளை மட்டும் சொல்லுகிறேன். அழித்தொழிக்கும் அணுக்கழிவு, பொது சிவில் சட்டம் விளக்க கையேடு, பார்ப்பனத்துவமும் அணுத்துவமும், பசுமை அரசியல், பச்சை தமிழ் தேசியம், பச்சையாக சொல்வதென்றால் புயலுக்கு பின்னே பூந்தென்றல் என்ற நூல்களையும் அவர் படைத்திருக்கிறார். உதயகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு குமரி மாவட்டத்திலே ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த மனிதர் உலகம் முழுவதும் திரும்பி பார்த்து வைத்தவர். அந்த உலகம் முழுவதும் திரும்பி பார்த்து வைத்தவர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கூடங்குளம் அணுமின் நிலையத்தினுடைய அந்த போராட்ட அலை வீசிய போது அந்த அலையினுடைய நாயகனாக நின்று அவர் ஒரு போராளியாக செயல்பட்டார். அமைதி கல்வியை கற்ற உதயகுமாரன் இங்கே ஒரு போராளியாக செயல்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். தமிழ்நாடு திரும்பி பார்த்தது, இந்தியாவும் திரும்பி பார்த்தது, உலகமும் திரும்பி பார்த்தது அவருடைய போராட்ட நடைமுறைகளில். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இக்கட்டான நேரத்திலே அவருடைய போராட்ட வழிமுறைகளை அவர் அமைத்துக் கொண்டது. அவருடைய ராஜதந்திரம் என்பது சற்று வித்தியாசமானது என்றே நான் சொல்லுவேன். அதுபோல அவருடைய சிந்தனைகளில் நான் பார்த்த ஒரு அம்சம் என்பது அவற்றை வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியான சிந்தனை போக்கு இருப்பதை பார்க்கிறேன். ஒரு தியரட்டிக்கல் திங்கர். அந்த வகையில ஒரு சுதந்திரமான சிந்தனையாளராகவும் இருக்கிறார். எல்லா தரப்புகளோடும் தன்னுடைய சிந்தனையோடு பயணப்படக்கூடிய, அதே நேரத்தில் அதில் நுட்பமான ஒரு அவதானிப்பு உள்ள ஒரு தோழராக அவர் இருக்கிறார். அவர் இன்று பேச வரக்கூடிய தலைப்பு என்பது கூட ஏதோ இந்த மேடைக்காக அவர் செய்யக்கூடிய ஒரு தலைப்பு அல்ல. அவர் ஏற்கனவே காந்தி ஆஸ் ஏ ஃபியூச்சரிஸ்ட் என்று சொல்லி ஒரு ஆய்வையை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த வகையில ஏற்கனவே அவர் ஒரு காலத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வைத்தான் இன்றைக்கு நம் முன்னே பேசுவதற்காக வந்திருக்கிறார். அவருடைய வருகை ஒரு நல் வருகை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜீவானவ சிந்தனை பள்ளியில் இப்போதுதான் முதல் முறையாக அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னாலும் கூட தொடர்ச்சியாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ற நம்பிக்கையோடு ஜீவானவ சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வரவேற்புகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, நீங்கள் காந்தி என்னும் வருங்காலவியலாளர் என்ற பொருண்மையில் உங்களுடைய உரையை தருவதற்கு வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். நன்றி தொடர் கங்கா அவர்களே. 487 கூட்டங்கள் தொடர்ந்து நடத்துறதுங்கிறதே ஒரு பெரிய வரலாற்று சாதனை. 4 கூட்டமே நடத்த முடியல, வரவங்க அதுக்குள்ள கலந்து போயிடுறாங்க. நீங்க 487 முறை இந்த கூட்டங்களை நடத்தி
இப்படிப்பட்ட விவாதங்களை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. இங்கே பேசிய அத்தனை தோழர்களுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கங்கா குறிப்பிட்டது போல தோழர் சுப்பிரமணியம் அவர்களுடைய அந்த தலைமை உரை ஒரு அற்புதமான உரையாக இருந்தது. பல விடயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. காந்தியை பற்றி அவ்வளவு அழகாக பேசினார். நான் ஹவாயி பல்கலைக்கழகத்தில் படித்த போது அங்கே ஃபியூச்சர் ஸ்டடீஸ் என்கிற ஒரு துறை இருந்தது. எனக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டு நான் அதிலும் கலந்து கொண்டு நிறைய விவாதங்களில் பங்கேற்றேன், எழுதினேன், ஏராளமான கட்டுரைகள் எழுதினேன். தோழர் கங்கா அவர்கள் குறிப்பிட்டது போல நான் இங்கே பேசுவதும் 1996ஆம் ஆண்டு ஃபியூச்சர்ஸ் லண்டனில் இருந்து வெளிவருகிற ஃபியூச்சர்ஸ் என்கிற ஒரு ஜேர்னலில் நான் எழுதிய கட்டுரை தான் நான் இங்கே பேசுகிறேன். அவ்வப்போது இந்த கட்டுரையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம், நான் ஒரு காந்திய சிந்தனையாளர், காந்திய வழிமுறைகளின்படி பொது வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறவன், விரும்புகிறவன். எனவே முதலில் சில வருங்காலவியல் பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு நான் காந்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். வருங்காலவியல் என்கிற கல்வி புலம் மேலை நாடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்கிறது. பீஸ் ரிசர்ச், சமாதான ஆய்வு போலவே வருங்கால ஆய்வு என்கிற துறை உண்மையிலேயே இன்றைக்கு வளர்ந்து ஒரு மிகப்பெரிய துறையாக ஓங்கி நிற்கிறது. குறிப்பாக அமெரிக்காவிலே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இந்த பட்டப்படிப்புகளை படிக்க முடியும். ஆனால் வருங்காலவியல் பற்றி ஏராளமான வழிகளில் சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய நம்முடைய நாட்டில் இதுவரை அது பெரிதாக காலூன்றவில்லை என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விடயம். முதலில் அந்த காலத்தை நாம் கடந்த காலம் அல்லது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று பிரிக்கிறோம். எது முக்கியம் என்று நாம் ஒரு கேள்வி கேட்டால், கடந்த காலம் நம்மை விட்டு அகன்று விட்டால் நாம் நினைவுகளை இழந்து விடுவோம், வரலாறு இல்லாமல் ஆகிப்போம், ஒரு விலங்கு போல் ஆகி போவோம். திடீரென ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் இல்லாமல் போனால் அவன் அல்லது அவள் ஒரு விலங்கு போன்றவர் தான். நினைவுகள் இல்லை, கனவுகள் இல்லை, வரலாறு இல்லை, நம்முடைய பின்புலம் பற்றி எதுவும் தெரியாது. நிகழ்காலம் ஒருவேளை நம்மை விட்டு விலகி சென்று விட்டால் நாம் ஒருவித தூக்கத்துக்குள் ஆகி போகிறோம், அல்லது ஒருவித கோமா, ஒரு மயக்க நிலைக்குள்ளாகி போகிறோம், அல்லது உண்மையிலேயே மயங்கி போகிறோம், போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு மயங்கி போகிறோம், அல்லது ஒருவித மன பிறழ்வு ஏற்பட்டு இந்த யதார்த்தத்தை விட்டு விலகி செல்கிறோம். ஆனால் வருங்காலம் நம்மை விட்டு விலகி சென்று விட்டால் நாம் இறந்து விடுகிறோம். அதன் பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லை. ஸோ கடந்த காலத்தை விட, நிகழ்காலத்தை விட வருங்காலம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதனால்தான் பெரும்பான்மையான தலைவர்கள் எல்லாம் வருங்காலத்தை பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள். விக்டர் ஹியூகோ என்கிற பிரெஞ்சு எழுத்தாளர் சொல்கிறார், வருங்காலத்துக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன, பலவீனமானவர்களுக்கு அதன் பெயர் அடைய முடியாதது, பயப்படுகிறவர்களுக்கு அதனுடைய பெயர் அறிய முடியாதது, ஆனால் தைரியசாலிகளுக்கு அதனுடைய பெயர் வாய்ப்புகள். வருங்காலம் என்பது வாய்ப்புகள், ஒரு திறந்து பறந்து கிடக்கிற ஒரு பெருவெளி, ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கே நம்முடைய படைப்பு திறனை பயன்படுத்தி நாம் அந்த வருங்காலத்தை, நமக்கு வேண்டிய வருங்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும். வருங்காலவியல் என்பது வருங்காலத்தை குறித்து முன்னறிவிப்புகள் செய்வதல்ல, அதை பிரெடிக்ட் செய்வதல்ல. எனவே நாம் ஒரு வருங்காலவியல் என்பது ஜாதகம் கணிப்பது போலவோ அல்லது அருள் சொல்வது போலவோ அல்லது ஒரு ஒரு நாம் விரும்பக்கூடிய கணிப்புகளை, எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடியதா அல்ல. வருங்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ள, பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய பெருவெளி.
அதிலே நமக்கு வேண்டிய ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை கட்டமைத்துக் கொள்வது. இப்போது வங்காளதேசத்தினுடைய தலைவராக இருந்து அண்மையிலே பதவி விலகி இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் கிராமின் வங்கி என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், நான் அப்படியே சொல்கிறேன், பாவர்ட்டி இஸ் நாட் சிம்பிளி a lack of food or money. பணம் இல்லாமல் இருப்பதோ உணவில்லாமல் இருப்பதோ ஏழ்மை அல்ல. ஏழ்மை என்பது என்னவென்றால் அதில் சிக்கி இருப்பவர்கள் வருங்காலம் இல்லாமல் தவிக்கிறார்கள். வருங்காலத்தை அவர்களால் கண்டுணர முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய எல்லாமே உறுதி இல்லாமல் இருக்கிறது. வருங்காலம் இருண்டு கிடக்கிறது. அந்த வருங்காலத்தை பற்றி பேசுகிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், படிக்கிறவர்கள், ஆய்வு செய்கிறவர்களை ஃபியூச்சரிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். வருங்காலவியலாளர் சற்று நீளமான பெயராக தலைப்பாக இருந்தாலும் வருங்காலவியலாளர் என்று சொல்லலாம். ஊடகவியலாளர் என்பதை இப்போது நாம் ஊடகர் என்று சுருக்குவது போல வருங்காலர் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அந்த வருங்காலவியல் ஆளர் அல்லது வருங்காலர் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் அல்ல, குறி சொல்கிறவர் அல்ல, ஜோதிடம் சொல்கிறவர் அல்ல. அவர் ஒரு அறிவியலாளர், அவர் ஒரு பொருளாதார நிபுணர், அவர் ஒரு அரசு அதிகாரி அல்லது ஒரு ப்ரொஃபஷனல். தனக்கே உரித்தான ஆய்வு முறைகளோடு நடப்புகளை எல்லாம் அவதானித்து அதாவது தாம் விரும்பக்கூடிய ஒரு வருங்காலத்தை தேர்ந்து அதை கட்டமைத்துக் கொள்வது. திருக்குறள் சொல்கிறது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போது மேற்கத்திய பல்கலைக்கழகங்களிலே வருங்காலவியலை பற்றி பேசுவதற்கு முன்னாலே திருவள்ளுவர் பேசி இருக்கிறார். அறிவுடையார் ஆவதறிவார். ஆவதறிவார் வரப்போவதை அறியக்கூடியவர் தான் அறிவுடையார். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்பரிகல்லாதவர். அந்த அறிவில்லாதவர் தான் அறிவில்லாதவர். என்ன வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியவர் தான் அறிவுடையார். திருக்குறள் இன்னும் சொல்கிறது, எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நோய் வராதாம். யாருக்கு வராது? எதிரதா காக்கும் அறிவினார்க்கு. வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து அதிலிருந்து தம்மை காத்துக் கொள்கிறவருக்கு எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். எதுவும் அந்த குறளை நாம் சொல்லலாம். இப்படி முன்கூட்டியே அறிந்து தெரிந்து கொள்வதுதான் அறிவு என்பதை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார். பாரதியாரும் அதே போல இங்கே பாடிய தோழர் காணி நிலம் பற்றி, பாரதியாருடைய காணி நிலம் பற்றி சொன்னார். உண்மையிலேயே அருமையான ஒரு கவிதை அது. ஒரு வருங்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை, ஃபேண்டசி. நான் அதற்கு கொஞ்சம் கழிச்சு அதை பற்றி பேசுறேன். அந்த வருங்காலம் என்பது பகல் கனவு காண்பது, அதுவும் நல்ல ஒரு அதாவது எப்படி நமக்கு விரும்பிய வருங்காலத்தை நாம் உருவாக்கிக் கொள்வது. ஒரு அறிவியலாளராக ஒரு சயின்டிபிக் மெத்தட் கை கொண்டு பல்வேறு பாசிபிலிட்டிஸ், பல்வேறு வாய்ப்புகளை அறிந்து அதில் நமக்கு பிடித்தமான ஒன்றை தேர்வு செய்து அதை வளர்த்தெடுப்பது அறிவியல் பூர்வமான வருங்காலவியல். சாதாரண மனிதர்கள் நாம் பல்வேறு வழிகளிலே இந்த வருங்காலத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். உதாரணமாக பகல் கனவு காண்பது, அது ஒரு அருமையான விடயம். இமேஜிங், மனதிற்குள்ளேயே நாம் விரும்பக்கூடிய அந்த வருங்காலத்தை பற்றிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதை வளர்த்தெடுப்பது. ஃபேண்டசைசிங், நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வருங்காலத்தை உருவாக்கி அதற்குள்ளேயே நீங்கள் வாழத் தொடங்குவது. காணி நிலம் வேண்டும், இங்கே தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கே 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலாவொளி முன்பு வர வேணும். கத்தும் குயிலோசு சற்றே வந்து காதிற்பட வேணும். எவ்வளவு அழகான விவிட் எக்ஸ்பிரஷன் பாருங்க, பாரதியால மட்டும்தான் முடியும். எவ்வளவு அழகான ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கூட எடுத்து வச்சு இதை விட ஒரு ஃபேண்டசிக்கு
எப்படி ஃபேண்டசைஸ் பண்ணுவது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதை விட சொல்ல முடியாது. பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும், எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அப்படி அந்த 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 ஃபேண்டசைசிங் அது ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தி. எனக்கு அந்த சீமான் எல்லாம் பிடிக்காது. ஆனா சீமான் பேசுறதுல ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கேட்டுட்டு இருக்க இளைஞர்கள் உண்மையிலேயே இந்த ஆள் ஆட்சிக்கு வந்துட்டாரு போல் இருக்கு, ஒரு அதிபர் ஆயிட்டாரு அப்படின்னா உணர்வாங்க. நான் வந்தா என்ன பண்ணுவேன், பச்சை மட்டையை வச்சு அடிப்பேன், அந்த கதையெல்லாம் இருக்கு. அது ரெண்டாவது. ஆனா அந்த 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 விவிட் பிக்சரை அந்த இளைஞர்கள் மத்தியில், அதனால தான் அந்த இளைஞர்கள் அப்படி பின்னாடி போறான். வேற பெரும்பாலான அரசியல் தலைவர்கள்கிட்ட அந்த ஃபேண்டசிஸ் இருக்காது, அந்த கற்பனை திறன் இருக்காது. இது சினிமாக்காரர்ல, அதனால இந்த சினிமா தனங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை அப்படியே இந்த இளைஞர்கள் மனசுல அப்படியே உருவாக்கிடுறாரு. அந்த மாதிரியான உத்திகள் நிறைய இருக்கு. நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம். இப்போ அதை விட்டுறேன். பல்வேறு விதமான என்ன சொல்றது வருங்காலவியலாளர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு ஹிஸ்டாரியன், ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு வருங்கால ஆசிரியர் தான். ஏன்னா அவர் பல பழைய காலத்தை பற்றிய அது ரோமிலா தாப்பாரா இருக்கலாம், KN பணிக்கரா இருக்கலாம் போன்றவர்கள் அதாவது கடந்த காலத்தை படித்து உணர்ந்து அந்த கடந்த காலத்தை ஒரு வருங்கால நோக்கோடு பார்வையோடு எழுதுகிறார்கள். அவங்க பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தை ஆதாரமாக கொண்டு இயங்கக்கூடிய வருங்காலவியலாளர்கள், ஹிஸ்டாரியன். சில மெட்டபிசிக்கல் தத்துவார்த்த வருங்காலவியலாளர்கள், அந்த வருங்காலத்தை பற்றி அவர்கள் பேசுவாங்க, எப்படி இருக்கணும். பல பொலிட்டிக்கல் பிலாசபர், மார்க்ஸா இருக்கலாம், எங்கல்ஸா இருக்கலாம், ரூசோவா இருக்கலாம், வால்டேரா இருக்கலாம். அந்த மாதிரியான வருங்காலவியலாளர்கள் இவங்க தத்துவ ஞானிகள். கவிஞர்களும் வருங்காலவியலாளர்கள் தான். தங்கள் கவிதையிலேயே இந்த வருங்காலத்தை சொல்றாங்க. நம்ம இப்பதான் பாரதியை பார்த்தோம். தீர்க்கதரிசிகள், ப்ராஃபெட், அது இயேசுநாதரா இருக்கலாம். புத்தரை பற்றி தோழர் சொன்னாரு. புத்தர், முகமது நபி, இயேசுநாதர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வருங்காலவியலாளர்கள் தான். இதுல யதார்த்தம், இன்றைய உலக யதார்த்தத்தை, இன்றைய சமூக யதார்த்தத்தை பற்றி புரிந்து கொண்டு அந்த யதார்த்தத்தில் தங்களை நிறுவிக்கொண்டு பார்க்கிறவர்கள் ஒரு ரியலிஸ்ட் ஃபியூச்சரிஸ்ட் சொல்லலாம், யதார்த்தவாதிகள். இன்னொன்னு ஐடியலிஸ்ட், தான் விரும்பக்கூடிய, தான் அடைய விரும்பக்கூடிய ஒரு ஐடியல், ஒரு 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 கொள்கை சார்ந்த, கோட்பாடு சார்ந்த ஒரு கனவு, ஒரு ஒரு மெய்யியல், அதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறவர்களை ஐடியல் ஃபியூச்சரிஸ்ட் சொல்லலாம். நான் காந்தியை ஒரு ஐடியல் ஃபியூச்சரிஸ்ட் பார்க்கிறேன். காந்தி கடந்த காலத்தை பற்றி அதிகம் பேசுவதை விட வருங்காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்கிறார். கடந்த காலத்தில் உள்ள குறைகளை தைரியத்தோடு எதிர்கொள்கிறார், அவற்றை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். மனிதர்களை பற்றியும் மனித இயல்புகளை பற்றியும் மனிதர்களுடைய கேப்பபிலிட்டிஸ், அந்த தகுதிகள், திறமைகளை பற்றியும் ஒரு நேர்மறை உணர்வு, ஒரு அணுகுமுறை வைத்திருக்கிறார். ஆப்டிமிஸ்ட் சொல்றார் அவரை. இஸ் எ பெரனியல் ஆப்டிமிஸ்ட். எந்த இடத்திலும் மனித இயல்பை பற்றிய, மனிதர்களை பற்றிய சந்தேகம் கொள்வது கிடையாது. ஒரு ஐடியல் வச்சிருக்கிறாரு, அந்த ஐடியல் நோக்கி போறாரு. இப்போ இன்னைக்கு காந்திக்கு வர, காந்தி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட தலைவர்களும் மிக முக்கியமானவராக அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இந்தியா விடுதலையை நோக்கி போராடி கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியாவுக்கு ஒரு புதிய நவீன ஐரோப்பிய மாதிரியான அரசு வரவிருக்கிறது. ஆனா இந்தியாவில் என்ன நடக்குது, யதார்த்தம் என்ன? 562 நாடுகள், அந்த இந்த இந்த தெற்காசியாங்கக்கூடிய இந்த இந்திய துணைக்கண்டத்தில் 562 நாடுகள் இருக்கு. பேரரசுகள், சிற்றரசுகள், ஜாகிர்தார், ஜமீன்தார், தாலுக்தார், நம்ம சில பாளையத்துக்காரர்கள், அது இதுன்னு சின்னதும் பெருசுமா 562 நாடுகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த காலகட்டத்தில்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கனவுகளை கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த டூ நேஷன் தியரி, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எக்காரணம் கொண்டும் ஒன்றாக வாழ முடியாது, இயங்க முடியாது என்று சிந்தித்த அந்த இரு தேச சிந்தனையாளர்கள் ரெண்டு நாடாகத்தான் இதை மாற்றணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. குப்த பேரரசு தான் இந்தியா இந்துக்களுடைய பொற்காலமாக இருந்தது, எனவே அந்த இந்து மத பொற்காலத்தை இங்க கொண்டு வரணும்னு இன்னொரு பக்கம் அகில பாரத இந்து மகாசபா, பாரதிய ஜனசங், இந்த மாதிரியான குழுக்கள்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடிவு வேண்டும் என்று அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரக்கூடிய தலைவர்கள் சிந்திக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. உதாரணத்துக்கு திருவிதாங்கூர் கொச்சி, என்னுடைய அப்பா அம்மா பிறந்து வளர்ந்த அந்த அரசு, அந்த ராஜ்யம் திருவிதாங்கூர் சமஸ்தானம். அதுல சிபி ராமசாமி ஐயர்னு ஒரு திவான் இருந்தார். அவரு எக்காரணம் ஒண்ணு இந்தியாவுக்குள்ள சேரக்கூடாது, நம்முடைய திருவிதாங்கூர் சமஸ்தான கடற்கரையில தோரியம்ங்கக்கூடிய கனிமம் நிறைய இருக்கு, இந்த தோரியத்துக்கு ஐரோப்பிய நாடுகள்ல மிக அதிகமான தேவை இருக்கு, டிமாண்ட் இருக்கு, எனவே இந்த தோரியத்தை நாம எடுத்து வித்து ஒரு ஏராளமான பொருள் ஈட்டி நம்ம தனி நாடாக இயங்க முடியும், எனவே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை நாம் தனி நாடாக வைத்திருப்போம், இந்த இந்தியாவுக்குள்ள இறங்க வேண்டாம் அப்படின்லாம் அவர் ஒரு கனவு கண்டு, இப்படி நிறைய அங்கங்க ஹைதராபாத் நிசாமா இருக்கட்டும், அப்படி நாடு முழுக்க பலரும் பல ஆளுமைகள் தனிநபர்கள் இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் போன்றவர்கள் திராவிட நாடு வேணும்னு சொன்னாங்க. இப்படி 562 நாடுகள், மிக குழப்பமான சூழல், பல்வேறு கனவுகள். இதுக்கிடையில இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய காந்திக்கு மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வருது. என்ன? இந்த இந்திய மக்களை இந்த நவீன மாடர்ன் யூரோப்பியன் ஸ்டேட் கூடிய கான்செப்டுகளை கொண்டு வருவது எப்படி? அப்போ அது சாதாரணமான வேலை இல்லை. காந்தி ஒரு மிகவும் ஒரு படைப்பு திறன், ஆக்கத்திறன் உள்ள மிகப்பெரிய ஆளுமை. பார்க்கிறாரு, பெரும்பாலான இந்தியர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இமேஜரி அவருக்கு வேணும். இவனுக்கு மாடர்ன் யூரோப்பும் தெரியாது, யூரோப்பியன் ஸ்டேட்டும் தெரியாது, இவனுக்கு ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்பேலியா தெரியாது, இவனுக்கு யார் எதுவுமே தெரியாது. அப்ப இவனுக்கு ஒரு புதிய அரசு எப்படி அமையவிருக்கிறது, அந்த அரசு எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு கனவை, ஒரு வடிவத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, எல்லோருக்கும் தெரிந்த ராமாயணத்தை கையில் எடுக்கிறார். வடநாடுல நீங்க எல்லாம் நல்லா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், வணக்கம்னோ நமஸ்தேன்னு சொல்றது இல்லை, ஒருத்தர் பார்க்கும்போது ராம் தான் சொல்றாங்க, ராமாயணத்தை வாழ்றாங்க, ராமாயணம் கதையே அப்படியே உண்மையாக விசுவசித்து ராமன் தான் கடவுள்ங்கக்கூடிய ஆழமான ஒரு பக்தியில திளைக்கிறாங்க. இந்த மைய நீரோட்டத்தில் கலக்காத தமிழ்நாட்டுல கூட, எல்லாத்தையும் விட்டுருங்க, நம்முடைய சில அரசியல் தலைவர்களுக்கு பேரை மட்டும் எடுங்க, நம்ம இந்த ராம நீரோட்டத்தில் எவ்வளவு ஒன்றி இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்காக நான் சொல்ல வரேன். ராமச்சந்திரன், ராமகிருஷ்ணன், ராமதாஸ், ராமமூர்த்தி, ராமராஜன், எனக்கு ஞாபகம் வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புகழ்பெற்ற சக்தி மிக்க அரசியல் தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள். அப்ப ராம நீரோட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. சம்பரசம் ஒரு பக்கம் அண்ணா எழுதினாலும், ராவணனை வைத்து நம்ம இன்னொரு பக்கமா கதையாடல்கள் நடத்திக்கிட்டு இருந்தாலும், இந்த ராம பக்தி, இந்த ராம நாமம், இந்த ராம சிந்தனை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்திருக்கு. அப்போ இந்தியா முழுக்க இந்த சிந்தனை இருக்குது, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப எளிதாக இருக்குது கம்யூனிகேட் பண்றது. உடனடியா காந்தி ராமராஜ்யம் அப்படின்னு சொல்றாரு. வரக்கூடிய இந்திய அரசு, அமையவிருக்கக்கூடிய இந்திய அரசு, அது உங்களுக்கு ராமராஜ்யமாக இருக்கும். அந்த ராமராஜ்யம்னா எப்படி இருக்கும், அது எப்படி விளக்குறது? அது 1908 சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும் போதே இந்தியன் ஒப்பீனியன் கூடிய பத்திரிகையிலேயே காந்தி இந்த ஸ்வராஜ்யம், அதாவது இந்த தன்னாட்சி பற்றி எழுத ஆரம்பிக்கிறார். தன்னாட்சி பற்றி அதை எழுதி அப்புறம் அதை ஒரு புத்தகமாக்கி, ஹிந்த் ஸ்வராஜ்னு ஒரு புத்தகமாக்கி, அந்த புத்தகம் அதுதான் என்னுடைய வாழ்க்கை தத்துவம்னே அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகம் குஜராத்தில முதல்ல எழுதுனது, அது ஆங்கிலத்தில் அவரே மொழியாக்கம் பண்ணி அந்த புத்தகம் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த காந்திக்கு அந்த ஸ்வராஜ், அந்த சுயாட்சி, தன்னாட்சி,
அந்த விழுமியங்கள் சித்தாந்தங்களும் ஏற்கனவே தலையில மிக தெளிவா அழகா இருக்கு. அப்ப இதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எப்படி, அதை எப்படி சாதாரண சராசரி இந்தியர்களுக்கு கடத்துவது எப்படி அப்படிங்கும்போது அவர் பேசுறாரு. ராமராஜ்யம் என்பது உண்மையின் அஹிம்சையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு நாடு. நாம் எந்த நாட்டை ராமராஜ்யம் என்று அழைப்போம்னா, both the ruler and his subjects are straightforward. ஆட்சியாளரும் குடிமக்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. both are pure in their heart. இதய சுத்தி உள்ளவங்களா இருப்பாங்க. இரண்டு பேருமே will be inclined towards self sacrifice. தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கிற ஈகம் செய்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே தயாரா இருப்பாங்க, ஆட்சியாளரும் குடிமக்களும். ரெண்டு பேருமே எக்ஸசைஸ் ரெஸ்ட்ரெயின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கமும் அடக்கமும் செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடும் உள்ளவங்களா இருப்பாங்க. என்னையா அவர்களுக்கிடையேயான உறவு, அந்த ஆட்சியாளருக்கும் குடிமக்களுக்கும் இடையேயான உறவு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு போன்றதாக இருக்கும். அது அந்த மாதிரியான அந்த ராமராஜ்யத்துல பப்ளிக் ஒப்பீனியன் கேனாட் பி மெஷர்ட் பை கவுண்டிங் ஆஃப் ஹெட்ஸ் ஆர் ரைசிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். கையை தூக்கி காட்டுவதனாலோ தலையை எண்ணுவதனாலோ அங்க அந்த பொதுமக்கள் கருத்தை கேட்க முடியாது. ஒரு கான்சென்சுவல் ஒரு பாலிடிக்ஸ், இந்த மெஜாரிட்டி ரூல்ங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, பங்கேற்பு ஜனநாயகத்துல நம்பிக்கை இருக்குதே தவிர இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸில அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதை பத்தி பேசுவோம். அந்த ராமராஜ்யத்துல காந்தி சொல்றாரு, இது எல்லாமே அவருடைய கோட்டு, ஆங்கில கோட் நான் சொல்றேன். ஒரு நாய் கூட துன்புறுத்தப்படலாம். ஏன்னா ராமச்சந்திரா எல்லா உயிர்களையும் நேசித்தவர். அங்கே நோ ஹிப்போக்ரசி, இந்த பித்துக்குளித்தனம் கிடையாது. நோ ஃபால்ஸ்ஹுட், தவறுகள் நடக்காது. அரசு அப்படிப்பட்ட ஒரு உண்மையும் நேர்மையுமாக அந்த அரசு இயங்கும். அந்த ராமராஜ்யம் ஒரு பகல் கனவு அல்ல, அது ஒரு அறிவியல் அடிப்படையில் நடப்பது சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஆஃப் ஸ்வராஜ் ஒரு வடிவம் கொடுக்கிறார். அந்த ஸ்வராஜ்ங்கிறது ஒரு சதுரம். அந்த சதுரத்துக்கு 4 முனைகள் இருக்கு. ஒன்னு பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், அது எப்படி நம்ம அந்நியர்களிடமிருந்து முழு விடுதலை பெறுவது, இந்த நம்முடைய அறிவுக்கேற்ற, நம்முடைய இயல்புக்கேற்ற, நம்முடைய தேவைக்கேற்ற அரசை உருவாக்குவது, மக்களுடைய இறையாண்மை போன்ற விஷயங்களை அவர் சொல்றாரு. பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு மிக முக்கியமான தூண். இன்னொரு தூண் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். நம்ம இன்னைக்கு எவ்வளவு மோசமான ஒரு இதுல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சிஸ்டத்துல சிக்கி இருக்கிறோமோ அது அன்னைக்கே சொல்லி இருக்கிறாரு. தன்னிறைவு, இந்த பண்டமாற்று முறை, இந்த மாதிரியான தொழில்மயமாக்கல் இல்லாத ஒரு வளர்ச்சி முறை, இது எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பக்கம், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இன்னொரு பக்கம். மூணாவது சில மாரல் வேல்யூஸ், நமக்கென்று சில விழுமியங்கள். அது முதலாவது நான் வயலன்ஸ், அறவழி, மென்முறை, அஹிம்சை, ராணுவம் இல்லாத தன்மை, ராணுவத்துக்கு எதிராக இருந்திருக்காரு. போதைப் பொருட்களுக்கு எதிரானது, அன்டச்சபிலிட்டி, இந்த தீண்டாமைங்கிற அதை பாவம் சொல்றாரு, அதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பெண் விடுதலை, பலவீனமானவர்களுக்கு எல்லோருக்கும் குரல் கொடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு மாரல் வேல்யூஸோட இருக்கணும். நான்காவது தர்மா. அந்த தர்மம்ங்கிறது இந்து தர்ம தோழர்கள் சுட்டி காட்டினது போல அது இந்து தர்மத்தையோ அல்லது குறிப்பிட்ட ஒரு தர்மத்தையோ அவர் சொல்லல, எல்லா மதங்களையும் உள்ளடக்கியதுங்கிறார். அது தர்மராஜ்யம், ராமராஜ்யம் சொல்லக்கூடிய காந்தி பல இடங்கள் அது தர்மராஜ்யம்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. எல்லா மதங்களையும் உள்ளடக்கியது, உண்மையை தேடக்கூடியது. அந்த உண்மைதான். அவர் எங்கேயுமே உண்மையை நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் தான் சொன்னார். உண்மையோடு உள்ள சோதனைகள் தான் அவருடைய வாழ்க்கை.
நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் உண்மைன்னு எங்கேயுமே காந்தி சொல்லல. ஒவ்வொருவருக்கும் அந்த உண்மை மாறுபடும், அது ஒவ்வொருவருடைய பரிசோதனைகளும் மாறுபடும் அப்படிங்கறதுதான் காந்தியுடைய மிகவும் முக்கியமான ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட ஒரு சிந்தனை. இப்படிப்பட்ட காந்தி என்ன சொல்றாரு, இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் அவருக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அதை பத்தி சொல்றாரு, இன்னைக்கு 35 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில். அப்போ அந்த காலகட்டத்தில் பாரதியார் 30 கோடி முகமுடையாள்னு பாடினாரு, காந்தி 35 கோடின்னு சொல்றாரு. அந்த 35 கோடி மக்களும் தான் உண்மையான மாஸ்டர்ஸ். புதிதாக வரக்கூடிய இந்த ராமராஜ்யத்துல, இந்த நவீன அரசியல் அமைப்புல உண்மையான எஜமானர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 35 கோடி மக்களும். அந்த 35 கோடி மக்களுக்கும் இன்னொரு சர்வன்ட் இருக்காங்க. அந்த சர்வன்ட் யாருன்னா 3.5 கோடி வாக்காளர்கள். வாக்களிக்கக்கூடிய திறன், அந்த உரிமை எல்லாருக்கும் வழங்கப்படலை, அல்லது குழந்தைகளுக்கு கிடையாது, சில குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு இல்லாம இருந்தது. அதனால 3.5 கோடி வாக்காளர்கள் இந்த மாஸ்டர்ஸ்க்கு உண்மையானவர்களா இருக்கணும். ஓட்டு போய் என்னுடைய ஐடி கார்டை கொண்டு போய் நான் எனக்கு பிடிச்ச ஓட்டு போடுறேங்கிறத விட இந்த 35 கோடி மக்களுடைய நலன்களை பாதுகாக்கவராக இந்த கட்சியும் இந்த வேட்பாளர்கள் இருப்பாங்களா பார்த்து ஓட்டு போடணும். அதுல 1500 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க. அவங்கள டபுள் சர்வன்ட்ஸ் சொல்றாரு. இப்ப டபுள் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் பற்றி பேசக்கூடிய காலத்துல காந்தி அந்த காலத்திலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. டபுள் சர்வன்ட், 2 தரப்பிலான வேலைக்காரர்கள். அந்த 1500 மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய வாக்காளர்களுக்கு உண்மையா இருக்கணும், அந்த வாக்காளர்களுக்கு எஜமானர்களான அந்த பொதுமக்களுக்கு உண்மையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. 4 விஷயங்களை காந்தி திரும்ப திரும்ப எல்லா இடங்களையும் சொல்றாரு. இந்த காதி கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் சொல்றாரு, காதி, அப்புறம் இந்த போதைப் பொருட்கள் இருந்து விடுதலை, மத நல்லிணக்கம், அப்புறம் தீண்டாமை ஒழித்தல். இந்த 4 தான் அவருடைய இந்த ராமராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான கூறுகளாக திரும்ப திரும்ப சொல்றாரு. இதுல காந்தி எப்போ பேசினாலும், எங்க போய் பேசினாலும் அந்த பலவீனமானவர்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அன்டச்சபிள்ஸ், ஹரிஜன் வார்த்தையை அவர் பயன்படுத்தினது இப்ப நம்ம தவறான வார்த்தையை அதை பார்க்கிறோம். ஆனா அந்த நேரத்தில் கடவுளின் குழந்தைகள், அவர்களும் கடவுளின் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் காயின் பண்ண வேர்ட் தான் அந்த ஹரிஜன். அப்போ அந்த அன்டச்சபிலிட்டி அது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது தனி பள்ளிக்கூடம், இந்தியர்களுக்கு தனி பள்ளிக்கூடம் அந்த மாதிரி உருவாக்கும் போது கடுமையாக எதிர்த்த காந்தி இங்க வந்த பிறகு, இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த தனி பள்ளிக்கூடம், தனி கோவில், தனி கிணறு, இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பண்றதை ஆதரிக்கிறார். என்ன சொல்றாரு, இங்க அந்த யதார்த்தம் இருக்குங்கிறத மறுக்க முடியாது, அந்த மக்களுக்கு இந்த அடிப்படை சேவைகள் இல்லாமலும் ஆக்க முடியாது. ஒரு தரப்பு அற்பத்தனமான கொள்கைகளை வைத்துக் கொண்டு அதை மறுத்தால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கென ஒரு கோவிலை கட்டிக்கொண்டு, பள்ளிக்கூடத்தை கட்டிக்கொண்டு, கிணறை தோண்டிக்கொண்டு அதை அவர்களும் பயன்படுத்தலாம் என்று சொல்ல வேண்டும். இதில் முழு உரிமை இவர்களுக்குத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையோடு அதை பத்தி பேசுறாரு. அதுல பெண்களை பற்றி எங்க போனாலும் அவர் சொல்றாரு, ஆண்கள்கிட்ட நான் அந்த ராமராஜ்யம் பற்றி அதிகமா பேசுறது இல்ல. காரணம், ஆண்கள் இந்த மாடர்னைஸ், நவீனமயப்படுத்தப்பட்டவர்கள், நவீனமயமாக்கப்பட்டவர்கள் இதை கேள்விக்குள்ளாக்குவாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. ராமராஜ்யத்தை அவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா சீதை வழியா கொண்டு வர்றாரு. பெண்கள்கிட்ட பேசுறாரு. சீதா பிராட்டி தன்னுடைய எளிமையான உடை அணிந்திருந்தாங்க. சீதா பிராட்டி நகை அணிகலன்களுக்கு ஆசைப்படாதவங்களா இருந்தாங்க அப்படின்னு சீதா பிராட்டியை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த பெண்கள் வழியாக ஒரு ராமராஜ்யத்தை கொண்டு வருவது, பெண்களை பற்றி, பெண்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய இந்த அமைப்புகளை பற்றி தெளிவாக, ரொம்ப ஆணித்தரமாக அதை பேசுறார். ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள், யாரும் யாரையும் டாமினேட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. பெண்களை மேற்கத்திய பெண்ணியம் பேசுவது போல ஆண்களை போல மாறுவதோ
அல்லது ஆண்களைப் போல இயங்குவதோ பெண்ணியம் அல்ல. ஆண்களுக்கு பலம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது. பெண்களுக்கும் அதே போல பலமும் பலவீனமும் இருக்கிறது. இரண்டு தரப்பில் உள்ள பலங்களை எடுத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் போட்டி இல்லாமல், நம்ம பாரதியாருடைய பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தார், 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணந்து கும்மியடிங்கிற மாதிரி அந்த காலத்திலையும் சொல்லியிருக்கிறார் காந்தி. பெண்களை பற்றிய ஒரு புரிதலோட 2 விஷயத்தை சொல்றாரு. ஒண்ணு இந்த I want to establish Ramarajya. I do not talk to men about Ramarajya because I know that they are sure to help. பெண்கள் இறங்கி இந்த ராமராஜ்யத்தை அடைவதற்காக வீதிக்கு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்கள் வழிக்கு வந்துருவாங்க. பெண்கள் வழி ஆண்களை கவர முடியும். அதே மாதிரி சொல்றாரு, பழைய காலத்து சட்டங்கள் எல்லாம் நம்ம பேசுறோம், அதை உருவாக்கிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்கள். அவங்களுக்கு பெண்களுடைய அனுபவங்களை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவையில்லை. பிட்வீன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நீதர் ஷுட் பி ரிகார்டட் அஸ் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர். 2 பேர்ல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. இந்த சீயர்கள், இந்த தீர்க்கதரிசிகள், இந்து தீர்க்கதரிசிகள் எழுதிய இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெளிவா சொல்றார். அதே போல இந்தியாவில் உள்ள அத்தனை இந்துக்களும் எனக்கு எதிராக நின்று, if all the Hindus of India were to be ranged against me in declaring that untouchability as we know it today has the sanction of the Shastras or the Smritis, I will then declare that these Shastras and these Smritis are false. இந்தியாவில் உள்ள எல்லா இந்துக்களும் எனக்கு எதிராக நின்று இப்ப இருக்கக்கூடிய இந்த தீண்டாமையை சாஸ்திரங்களின்படி ஸ்மிருதிகளின்படி நியாயப்படுத்த முற்படுவார்களே ஆனால் நான் சொல்வேன், இந்த சாஸ்திரங்களும் இந்த ஸ்மிருதிகளும் தவறானவை. இதை விட தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை விவரிக்க முடியாது. இப்படி தீண்டாமைக்கு எதிராகவும் பெண் விடுதலைக்கு ஆதரவாகவும் மிகவும் தெளிவாக குரல் கொடுத்தவர் காந்தி. காந்தியுடைய அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பேசும்போது இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன சொல்றாரு, ராம் ராஜ்யம்ங்கிறார். ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லை, குதாய் ராஜ்யம் அப்படிங்கிறார். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் மத்தியில பேசும்போது கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு தான் சொல்றாரு. உங்களுடைய வழிபாட்டு நிகழ்வுகள் சாயங்காலம் தோறும் நடக்கக்கூடிய இந்த பிரேயர் மீட்டிங்ல ஏன் ஒரு மத சடங்குகள் எல்லாம் பாடுறீங்க? அது சர்வ மத பிரார்த்தனைகளோட தான் நடத்தப்பட்டது. அது ஒரு திணிப்பாக கேட்கும்போது காந்தி சொல்றாரு, நான் யாரையுமே வரணும்னு கட்டாயப்படுத்தல. அப்படி வந்து பங்கேற்கக்கூடியவங்க இப்படி பாடணும்னு கட்டாயம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். என்னுடைய மதத்தை நான் ஒரு திறந்தவெளி தன்மையோடு நடைமுறைப்படுத்துவதற்கு முஸ்லீம் லீக் கவலைப்படக்கூடாது. ஆஃப்டர் ஆல் முஸ்லீம் லீக் கட்சியிலேயே பேர், அந்த அமைப்பிலேயே மத சார்பான பேர் இருக்கு. அவங்க எப்படி என்னுடைய மதத்தை நான் திறந்த வெளி தன்மையோடு நடத்துவதை எப்படி அவர்கள் கேள்விக்குள்ளாக்க முடியும்? அந்த ஹிப்பாக்ரிசிங்கிறது காந்தி கிட்ட இல்லை. இப்ப நம்மள மாதிரி பாருங்க, நம்ம அரசியல் தலைவர்கள் நெத்திகளை பார்த்தீங்கன்னா திராவிடம் பேசுறாங்க, பெரியாரியம் பேசுறாங்க, நெத்தியில 5 கலர்ல பூசிக்கலாம். நான் இது வரைக்கும் பார்க்காத கலர் நீலம் தான் நினைக்கிறேன். கருப்பு இருக்கு, பச்சை இருக்கு, வெள்ளை இருக்கு, மஞ்சள் இருக்கு, சிவப்பு இருக்கு, எல்லா கலர்லயும் வந்தாச்சு. அது நெத்தியில வேற இடமே கிடையாது வேற பூசுறதுக்கு, அந்த அளவு எல்லாம் இருக்காங்க. ஸோ காந்தியுடைய அந்த தன்மை வருங்கால தன்மைகளோடு கையில் எடுப்பது மிக முக்கியமானது. ஒன்று வாழ்க்கை, வாழ்க்கை இல்லாம வருங்காலம் இல்லை. அப்போ அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது அறவழி, மென்முறை, அகிம்சை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமை, யாரையும் கொல்லாமை, இந்த மாதிரியானது. ஏழை பணக்காரர் வேறுபாடு, அது அவரை வாழ்க்கை முழுக்க அது அவரை கஷ்டப்படுத்துது. அந்த ஏற்றத்தாழ்வை களைவது எப்படி, அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கானது கிடையாது. ராமராஜ்யம் என்பது எல்லோருக்குமானது. ராமராஜ்யத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ராமராஜ்யத்தில் யாரும் யாரையும் அடக்கி ஆள்வது கிடையாது. இப்படி அவருடைய கலெக்டட் ஒர்க்ஸை பத்தி நம்ம பார்த்தோம்னா
ராமராஜ்யத்தை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய எல்லா கோட்டேஷன் இந்த கட்டுரையை வேணா நான் தோழர் கங்கா கிட்ட கொடுக்குறேன், அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். இது ஒரு 15-20 பக்கம் நீளமான ஒரு ஆய்வு கட்டுரை. ஸோ இப்படி ஒரு 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 மிக தெளிவான ஒரு அழகான ஒரு சித்தாந்தத்தை மனசுக்குள்ள வச்சுதான் அவர் வந்து ராமராஜ்யம் சொல்றாரு. வன்முறை வெடிக்குது, பிரிவினை வருது, தேச பிரிவினை நடக்குது, வன்முறை வெடிக்குது. காந்தி வந்து டிஜெக்டட் ஆயிடுறாரு. அவர் சொல்றாரு, ஒருவேளை நான் இந்த நாட்டை கடந்த 20 ஆண்டுகளாக எப்படி அந்த 20 தெரியல, 20 ஆண்டுகளாக நான் வந்து தவறான வழியில நடத்திச்சனோ அப்படின்னு ஒரு விசனப்படுறாரு. நம்முடைய அஹிம்சை வந்து பலவீனமானவர்களுடைய அஹிம்சையா இருக்கு, ஒரு ஒரு தைரியசாலிகளுக்கான அஹிம்சையா இல்லை இது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அங்கேயும் அந்த கடைசி காலகட்டத்துல எல்லாம் நாடு முழுக்க வன்முறை, நவகாளிக்கு போறாரு, நடக்கிறாரு, எங்கேயுமே வன்முறையை கண்டு பயப்படல. அப்போ டெல்லியில பேசும்போது சொல்றாரு, ஒரு சாதாரண பிளாங்கெட் அதை எடுத்து தன்னுடைய ஒரு அரசியல் கருவியா மாத்துறாரு. அந்த கூட்டத்துல, பிரார்த்தனை கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு, உங்க வீடுகள்ல தேவைக்கு அதிகமான பிளாங்கெட் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த பிளாங்கெட்ல அகதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத பிளாங்கெட்டை கொடுத்து உதவுங்க, அந்த ஜம்காலத்தை கொடுத்து உதவுங்க. அப்படி கொடுக்கிறவங்க தயவு செய்து ஒரு இந்துக்கு தான் இதை கொடுக்கணும் அல்லது ஒரு இஸ்லாமியருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது, தேவைப்படுகிறவருக்கு கிடைக்கட்டும் கூடிய எண்ணத்தோட கொடுங்க. பாருங்க, எல்லாரும் வீட்லயும் ஜம்காலம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கொடுங்கப்பான்னு சொல்லி கதையை முடிக்கலாம். அப்படி இல்லை, அதுக்குள்ளேயும் மனமாற்றத்தை திணிக்கிறார். உனக்கு அதிகமா இருக்குன்னா கொடு, அது இன்னாருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லாத, அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யார் வேணுமானாலும் பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி மனமாற்றத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு சாதாரண பிளாங்கெட், ஒரு ஜமக்காலத்தை எடுத்து ஒரு ஒரு ராமராஜ்ய உபகரணமாக மாற்றக்கூடிய வல்லமை, அந்த கற்பனை திறன் காந்திக்கு இருந்தது. இந்த ரொம்ப விரிவா நம்ம பேசணும்னா இன்னும் நிறைய இருக்கு. இப்ப நான் அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். இந்த ராமராஜ்யம் என்பது இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் வேர்டு, ஒரு கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தை தான். அந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு மாதிரி கொமிட்டுது. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா, அந்த பிரிவினைவாதம், அந்த பிரிவினை காலகட்டத்துல ராஜஸ்தான்ல ஒரு கட்சி உருவாகுது, ராம் ராஜ்ய பரிஷத். இந்த பழைய ஜமீன்தார், ஜாகிர்தார், தாலுக்தார் எல்லாருமே சேர்ந்து தங்களுடைய நிலபுலன்களை தக்க வைத்துக் கொள்ளவும், தங்களுடைய பிற்போக்குத்தனமான அரசியலை தக்க வைத்துக் கொள்ளவும், அந்த இந்து மதத்தில் உள்ள பிற்போக்குத்தனங்களை எல்லாம் தக்க வைத்துக் கொள்ளவுமாக ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அந்த ராமராஜ்ய பரிஷத் படார்னு வளர்ந்து ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வரல, ஆனா ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக உருவாகுது. அகில பாரத இந்து மகாசபா ஒரு பக்கம் இருக்கு, அவங்களும் இதே மாதிரியான அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் பாரதிய ஜனசங்கம் உருவாகுது. பாரதிய ஜனசங்கமும் ராமராஜ்ய பரிஷத்தும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தான் பேசுறாங்க, எல்லாம் ராமராஜ்யங்கிறான். காந்தியை அப்பவே திருட ஆரம்பிச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு மச் லேட்டர், அது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஜனதா பார்ட்டி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு அது தோல்வி அடையும் போது, கட்சி உடையும் போது, ஜனதா பார்ட்டி உடையும் போது தான் பாரதிய ஜனதா கட்சி வருது 90களில். அப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறான் எப்படி மக்களை சென்றடைவது, எப்படி ஒரு அரசியலை, பிற்போக்கு அரசியலை கையில் எடுப்பதுங்கிறதுக்கு அழகான ஒரு டூலா அந்த ராமராஜ்யம் கிடைக்குது அவங்களுக்கு. ஒரு அற்புதமான ஒரு வருங்கால கனவு ஒரு அரசியல் அசிங்கத்துக்கான உபகரணமாக மாற்றப்படுது. ராம் ராஜ்யா ஆயகா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அது எனக்கு இருக்கு. அதெல்லாம் அந்த ராமராஜ்யம் எப்படி வருதுன்னு ஒரு போர் முழக்கத்தோட, ஒரு ராமர் வந்து வில்லும் அம்புமா, ஒரு 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 மேஸ்குலினிட்டியோட, மேல் சோவினிஸ்டிக் தோற்றத்தோட போருக்கு போற மாதிரியான வரக்கூடிய இமேஜ் எல்லாம் போட்டு ராம் ராஜ்யா ஆயகா, கோ ஃபார் ராமராஜ்யா, கோ வித் பிஜேபி அப்படிங்கக்கூடிய முழக்கங்களோட எல்லாம் அதை ஒவ்வொரு தேர்தலுக்காக கொண்டு வராங்க. காங்கிரஸ் கட்சி அதை கையில் எடுக்குது. அதெல்லாம் வேடிக்கை. நம்ம ராஜீவ் காந்தியே தன்னுடைய ஒரு தேர்தல் பரப்புரையை அங்கிருந்து தொடங்குறாரு, பைசாபாத்ல இருந்து. அவர் சொல்றாரு, ராமர் பிறந்த இந்த பைசாபாத், அயோத்தியா இருக்கக்கூடிய அந்த மாவட்டம், அந்த பைசாபாத் மாவட்டத்திலிருந்து தொடங்குவதை நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு.
அந்த ராமானந்த் சாகர்னு ஒருத்தர் ஒரு ராமாயணம் ஒரு சீரியல் போட்டார் டிவியில, தூர்தர்ஷன்ல. அந்த அந்த சீரியல்ல அது முழுக்க முழுக்க மக்கள் மனதுல ஒரு அந்த காலத்து இந்து ராஷ்டிரத்தை பற்றி மக்கள் மனதில் ஒரு தோற்றத்தை உருவாக்கிச்சு. அந்த அருண் கோவில் கூடிய அந்த ராமராக நடித்தவரை காங்கிரஸ் பார்ட்டி பயன்படுத்தி அவரை ராமர் மாதிரி வேடம் போட்டு பரப்புரைக்கு பயன்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட அசிங்கங்கள் அவலங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ராமர் கோவிலை கையில் எடுத்து பல்வேறு நுண்மங்களும் சிக்கல்களும் குழப்பங்களும் உடைய இந்திய வரலாற்றை, இந்திய வரலாறுன்னு ஒண்ணு கிடையாது, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்துல வளர்ந்த எங்களுடைய மக்களுக்கு உள்ள வரலாறும் அது முழுக்க முழுக்க வேற வரலாறு. ஹைதராபாத்ல உள்ள வரலாறு வேற வரலாறு, புதுக்கோட்டை ஜமீன்ல இருக்கக்கூடிய வரலாறு வேற வரலாறு. இப்படி ஏராளமான எண்ணிலடங்கா வரலாறுகளை கொண்ட ஒரு ஒரு நிலப்பகுதியில அந்த வரலாற்றை மிக தந்திரமாக சுருக்கி ஒரு ஊருக்குள், உத்தரப்பிரதேச மாநிலத்துல பைசாபாத் மாவட்டத்துல அயோத்திங்கக்கூடிய ஒரு ஊருக்குள் சுருக்கி, அந்த ஊருக்குள்ள உள்ள ஒரு கட்டிடம் பாபர் மசூதி, அது பாபருடைய தளபதி மீர்பக்கி ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய அற்புதமான அழகான அட்டகாசமான இந்து கோவிலை தகர்த்து உடைத்து அதன் மீது கட்டிய இந்த பாபர் மசூதி நம்முடைய அடிமைத்தனத்துடைய சின்னமாக இருக்கிறது. எனவே இதை அடித்து உடைக்க வேண்டும். அந்த ஊருக்குள் சுருக்கி, கட்டடத்துக்குள் சுருக்கி, அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு சிலையை கொண்டு இரவோடு இரவாக வைத்து அந்த சிலைக்குள் சுருக்கி ஒரு நுண்மமான சிக்கலான வரலாறுகளை எல்லாம் ஒரு சின்ன கதையாடலுக்கு உள்ளாக்கி அதை நம்முடைய இந்திய மக்களுடைய மனங்களுக்குள் திணித்து இந்து வெறியர்களுக்கு ஒரு தெளிவை உருவாக்கி, இந்து அல்லாதவர்கள் மனங்களிலே ஒரு அச்சத்தை உருவாக்கி ஒரு ஹிஸ்டரியை உருவாக்குறாங்க. ராமராஜ்யம் என்பது இதுதான். அப்போ ஒரு அருமையான ஒரு வருங்காலவியலாளருடைய ஒரு வருங்கால கனவு இந்த ஃபால்ஸ் ஃபியூச்சரிஸ்டால திருடப்படுது, களவாடப்பட்டு அந்த வருங்கால அரசியல் அமைப்பு முறையை சொல்லிக் கொடுக்க வந்த அந்த ஆசானுடைய அந்த உபகரணத்தை திருடி நாட்டை பிளவுபடுத்துவதற்கான ஒரு அரசியலாக மாற்றி இன்னைக்கு நம்ம முட்டு சந்துக்குள்ள நிக்கிறோம். இந்த இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்கு. நம்ம இதை பத்தி பேசினால் நிறைய பேசலாம். இப்போ ஆர்கனைசர் பத்திரிகையில நம்ம அண்ணா ஹசாரே 70கள்ல நினைக்கிறேன் ஒரு கட்டுரை தொடர் எழுதுறாரு. அந்த ஹெச்வி சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அண்ணா ஹசாரையுடைய ராலகான் சித்தி, மராட்டிய மாநிலத்தில் உள்ள ராலகான் சித்தின்னு சொல்லக்கூடிய அவருடைய கிராமத்தை, அண்ணா ஹசாருடைய கிராமத்தை பற்றி ஒரு 7-8 கட்டுரைகள் எழுதுறாரு. நான் அந்த கட்டுரைகள்லாம் படித்தேன், அதை நான் பயன்படுத்த செய்த ஆய்வுக்கு. அந்த இதுல சொல்றாரு, அண்ணா ஹசாரையுடைய கிராமத்துல ராமராஜ்யம் இயங்குது. எப்படி ராமராஜ்யம் இயங்குது? அங்க ஊரினுடைய மையப்பகுதியில ஒரு இந்து கோவில் இருக்கு. அங்க வாழக்கூடிய மக்கள் திருட்டு, களவு, பொய், பித்தலாட்டம் போன்ற வேலைகளில் ஈடுபடுவது கிடையாது. காரணம், அவர்கள் அத்தனை பேருமே பக்திமான்களாக இருக்கிறார்கள். அந்த பக்தியினுடைய சின்னம், அந்த மையம் இந்த கோவில். அந்த ராலேகான் சித்தி ஊர்ல மைனாரிட்டிஸ் கிடையாது. ராலேகான் சித்தியில தலித் மக்கள் கிடையாது. ராலேகான் சித்தியில பெண்களுக்கு பங்கேற்பு அரசியல் கிடையாது, வாக்குரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஆணாதிக்கம் மிக்க சமூகம். இதை ஹெச்வி சேஷாத்ரி வரிசைப்படுத்தி எழுதுறாரு. இதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யம் இன்னைக்கு எப்படி நிக்குது நமக்கு நல்லா தெரியும். இதை பத்தி நாம நிறைய பேசலாம். காலத்தின் அருமை கருதி நான் இந்த விஷயங்களை இதோட நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு இந்த ஒரு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வருங்காலவியல் என்பது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட அற்புதமான பெருவெளி. அதில் நம்முடைய படைப்பு திறன், நம்முடைய ஆக்கத்திறன், நம்முடைய ஜனநாயக அரசியல், முற்போக்கு அரசியல், அனைவரையும் இணைத்து செல்லக்கூடிய அரசியல் போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி நமக்கு வேண்டிய, நாம் விரும்பக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வருங்காலத்தை தேர்வு செய்ய முடியும். அந்த கனவை
அந்த இலக்கை உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த இலக்கை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் அமையவிருக்கிறது. அந்த இலக்கு இன்னும் 20 ஆண்டுகளில் இருக்கலாம், அல்லது 25 ஆண்டுகளில் இருக்கலாம், அல்லது 200 ஆண்டுகளில் இருக்கலாம். அந்த இலக்கை அடைவதற்கு நான் இன்றைக்கு இங்கே என்ன செய்ய போகிறேன்? இதுல நிறைய ஃபால்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்காங்க. அப்துல் கலாம் பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்ல சிலருக்கு நல்ல கருத்துக்கள், மேலான எண்ணங்கள் இருக்கலாம். நல்ல மனிதர் தான், நேர்மையான மனிதர், அறிவார்ந்த மனிதர், எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவரும் வருங்காலவியல் பற்றியெல்லாம் பேசினார். அவரு என்ன பேசினார்னா, இந்தியாவை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசாக உருவாக்குவது, இந்தியா 2020 ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தார். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு மடத்தனமான ஒரு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசினுடைய கிளை அரசாக உருவாக்குவதை போன்ற ஒரு கெட்ட கனவு. அது கனவு இல்லை, அது ஒரு பேய் கனவு. அது பெருங்கனவு இல்லை, ஒரு பேய் கனவை தவறாக பெருங்கனவாக சித்தரித்துக் கொண்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. அவருடைய சீடர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வருங்காலம் என்பது, வருங்காலவியல் என்பது இப்படிப்பட்ட ஒரு பரந்த பெருவெளி, மனித ஆக்கத்திறனுக்கும் அரசியல் திறனுக்கும் உட்பட்ட பெருவெளி. அது நம்முடைய தலைவிதி, நம்முடைய கர்ம வினை, நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவம், அல்லது தலையெழுத்து, விதி இப்படித்தான், உன்னுடைய வருங்காலம் இப்படித்தான் கிடையவே கிடையாது. அது க்ளோஸ்டு கிடையாது, அந்த ஸ்பேஸ் க்ளோஸ்டு கிடையாது. அதை மத கருத்துக்களை சொல்லி, முட்டாள்தனமான வாதங்களை சொல்லி அதை அடைத்து வைப்பது என்பது மிகப்பெரிய அபாண்டம், அநியாயம், அசிங்கம், அரசியலற்ற செயல். அதை திறந்து வைப்பது, காந்தி திறந்து வைத்த ஒரு கனவை இன்றைக்கு மூடி வைப்பதற்காக, சமூகத்தை செங்குத்தாக பிளப்பதற்காக ஒரு கூட்டம் அதை பயன்படுத்துது. இந்த கனவை எப்படி நாம் மீண்டும் எடுத்து புனருத்தாரணம் செய்ய முடியும்? சாம்ராஜ்யம் தான் பேர் வைக்கணும்னு இல்லை, அதான் இப்ப கான்ஸ்டிடியூஷன். அது இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு உபகரணமாக இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. பெரும்பாலானவர்கள் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா என்கக்கூடிய இந்த விழுமியத்தில் நம்பிக்கையுடைய பெரும்பாலானவர்கள் நம்ம ராமராஜ்யம் பற்றி பேசல, நம்ம கான்ஸ்டிடியூஷன் பற்றி பேசுறோம். ஸோ இந்த மாதிரியான புதிய சிம்பல்ஸ், இந்த குறியீடுகளை கண்டுபிடிப்பது எப்படி, அந்த புதிய குறியீடுகளை வைத்துக் கொண்டு இளைஞர்களை நம் பக்கம் ஈர்ப்பது எப்படி? அன்பார்ச்சுனேட்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நாட்டில், அது வேற விஷயம். ஸோ இந்த ஃபியூச்சரிசம், இந்த வருங்காலவியல் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்பு வசதிகள் நமக்கு இருக்கு. நம்முடைய தலைவர்கள் பெரும்பாலானவர், பாரதியா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், காந்தியா இருக்கட்டும், பல்வேறு தலைவர்களை சொல்லலாம், எழுத்தாளர்களை சொல்லலாம், படைப்பாளர்களை சொல்லலாம். இவர்கள் நோக்கிலிருந்து இந்த வருங்காலத்தை பார்ப்பது, இவர்களை வருங்காலவியலாளர்களாக படிப்பது, பார்ப்பது, அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது ஒரு அற்புதமான அரசியல் பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதை நிறுத்திக்கிறேன். நம்ம பேசுறதுக்கு அப்பதான் கொஞ்சமாவது நேரம் கிடைக்கும். அற்புதமான உரையை தந்திருக்கிறீர்கள். மிக அருமையான உரை. காந்தியை போல ஆழ்ந்த உரை. காந்தி எப்படி ஒரு ஆழ்ந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் அதே போல இந்த உரையும் காந்தியை ஒரு அருமையான பின்னத்தில் தந்திருக்கிறது. நீண்ட நேரம் பேசலாம், ஆனால் நீண்ட நேரத்துக்கு வாய்ப்பில்லை. 8:30 மணிக்கு நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கிறது. எனவே தோழர்கள் 15 நிமிட நேரம் தான் இன்றைக்கு நம்முடைய இன்டராக்ஷன் நேரம் என்பதை கருத்தில் கொண்டு கருத்துக்களை சொல்ல அழைக்கிறேன். முதலில் தலைமை வாங்கிய அருமை தோழர் KS அவர்களை அழைக்கின்றேன். எல்லோரும் 1-2 கருத்துக்களில் நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் அவங்களுக்கு. எனவே அந்த மாதிரி இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். வேகமாக பேசும்படி கேட்கிறேன். முதலில் KS அவர்களை அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, மிக அற்புதமான உரை. நாம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர கூடங்குளம் அடிமின் எதிர்ப்பு போராட்டத்துலதான் அவர் அறிமுகமானது. அந்த பொதுவா அந்த எல்லைக்குள்ள மட்டும் தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா காந்தியடிகளுடைய எதிர்கால பார்வை, இந்திய சமூகத்தில் ஏற்பட வேண்டிய அரசியல் மாற்றம், அதற்கான பார்வை கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் இளைஞர் மத்தியில்ங்கிறது மிக அற்புதமாக அந்த ராமராஜ்யம் பற்றி விரிவாக சொல்லியிருக்கு. அந்த நேரம் கருதி அவர் சுருக்கி கொண்டாலும் கூட மத சகிப்புத்தன்மை, மதசார்பின்மையை உயர்த்தி பிடித்த ஒரு அற்புதமான உரை. பாபர் மசூதி விஷயத்தையும்
அதை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்தினார் என்பதையும் சொல்லியிருக்கிறார். மிக அற்புதமா இந்த உரையாற்றி அவருக்கு நாம உண்மையிலேயே நன்றி சொல்வதோடு, எதிர்காலத்தில் அவர் இந்த அரங்கத்தில் அடிக்கடி வந்திருந்து நமக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய நல்ல உரைகளை தர வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தையும் சொல்லி உங்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு மற்றவர்கள் கருத்தை சொல்லலாம் அப்படின்னு. வேகமாக வாங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துகள். இடையில 1 மணி நேரம் நான் தவற விட வேண்டிய கட்டாய சூழல் கங்கா கேட்க விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதனால வெளியேறிட்டு தான் திரும்ப கரெக்டா 1 மணி நேரத்துல வந்துட்டாங்க. அதனால தோழர் உதயகுமாருடைய முழு உரையும் கேட்கிற வாய்ப்பு எனக்கு அமையல. அதனால பொதுவா என் மனசுக்குள்ள காந்தியின் வருங்காலவியல், காந்தியனும் வருங்காலவியலாளர் என்னெல்லாம் சொல்வா போடும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஓட்டி வச்சிருந்தேன். ஒருவேளை நான் தவற விட்டு அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்க கூடும் அப்படின்னு கூட கருதுறேன். நீங்க காணொலி எப்படி பகிர்வீர்கள் அதை நான் தெரிஞ்சுக்கலாம்னு தான் இருக்கிறேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில சொல்லுவா இருந்தால் தோழர் உதயகுமார் அவர்களோடு நல்ல நட்பு உண்டு. சென்னைக்கு நான் பத்திரிகையில் இருந்த வரைக்கும் சென்னைக்கு அவர் வரும்போதெல்லாம் எனக்கு தகவலும் சொல்லிடுவாரு. அவர் சார்ந்த சில நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்கிற வாய்ப்பு இருந்தது. அது ஒரு முரணில் இருந்து ஏற்பட்ட ஒரு உறவு. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதை தோழர் ரசிச்சு சிரிச்சாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு கட்டம் வரைக்கும் அந்த கூடங்குளம் அந்த போராட்டத்தை பற்றி ஒரு சரியான நிலைப்பாடு மேற்கொள்ளப்படாத காலகட்டம் அது. அப்போ ஆனா என் தனிப்பட்ட முறையில எனக்கு அந்த போராட்டத்தின் நியாயங்கள், மக்களுடைய இழப்புகள், அந்த அச்சத்தில் இருக்கிற ஆழ்ந்த உண்மைகள் இவெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா வெளிப்படுத்த முடியாத உங்களுக்கு தெரியும், நான் டீட்டெயிலா சொல்ல வேண்டியதில்லை. ஆனா பிறகு இயக்கம் சார்ந்த ஒரு சரியான நிலைப்பாடு, பொதுவாக அணு உலை திட்டங்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டமும், குறிப்பா கூடங்குளம் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த அணுகுமுறை ஏற்பட்டது எனக்கு பெரிய முதல் நிம்மதி அடைந்தவன் நான் தான் சொல்லுவேன். தோழர் உதயகுமாரோட அதுக்கப்புறம் அந்த உறவு இன்னும் நெருக்கமானது, எளிதாக அமைந்தது. தோழருக்கு அதாவது நினைவு இருக்கும். எனவே அந்த வகையில மீண்டும் ஈரம், அந்த காய்ந்து போயிருந்த அந்த சிந்தனையும் ஈரம் ஊற்றியது போல என்ற நீர் ஊற்றியது போல என்ற நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதான் நான் சொன்னது அந்த உதாரணமா அதிகார பரவலாக்கல் இது சம்பந்தமான, ஏன்னா இன்றைக்கு வருங்காலத்துல இந்தியாவுக்கான இந்தியாவுக்கு தமிழகத்துக்கான அணுகுமுறைகள் இன்றைய சூழலிலிருந்து பார்க்கும்போது காந்தி அன்றைக்கு முன்மொழிந்த வருங்கால இந்தியாவுக்காக அன்றைக்கு முன்மொழிந்த அதிகார பரவலாக்கம், அதுபோல இயந்திரமயமாக்கலுக்கு எதிரான இயந்திரத்தனமான இயந்திரமயமாக்கல் அப்படி புரிஞ்சுக்கலாம். இயந்திரமயமாக்கலே கூடாதுன்னு இன்னொரு எண்டுக்கு போயிட முடியாது நம்ம. ஆனா ரொம்ப எந்திரத்தனமாக பூத்துற போது மக்களுடைய வாழ்க்கையை சூறையாடப்படுவது, தொழிலாளிகள் சிறுமைப்படுத்தப்படுவது எத்தனையோ விஷயங்கள். அப்ப அவருடைய அந்த எதிர்ப்புங்கிறத இங்கே எப்படி கொண்டு வந்து பொறுத்துறது அப்படிங்கிற அது இன்றைய ஏஐ யுகத்துல அது பற்றி நம்ம விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க தடுக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்துருச்சு. இன்னைக்கு மருத்துவமனைகள் எல்லாம் விளம்பர பலகைகளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏஐ துல்லியத்துடன் அறுவை சிகிச்சையில விளம்பரப்படுத்த வேண்டிய அளவுக்கு அவங்க ஏஐடைய மக்கள் அதை நம்புகிறார். நாம் ஏன் வெளிப்படையா நம்ம பயன்படுத்துறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த சூழல்ல அந்த இயந்திரமயமாக்கல்ங்கிறத அதற்கு எதிரான உணர்வை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள், அது மாதிரி வன்முறை இல்லாத போராட்டம், வன்முறையற்ற மாற்றங்களுக்கான அந்த முனைப்பு இந்திய சூழல்ல மற்றும் உலகத்துக்கே அதுதான் சரியான வழிமுறைன்னு கூட இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடிதான் காந்தியின் கண்ணாடி அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு நடந்த உரையாடல பங்கெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அப்ப நான் சொன்னேன், அதனால அந்த உரையாடல் முடித்த பிறகு காந்தியின் கண்ணாடி தான் இன்னைக்கும் இந்தியாவுக்கு தேவைப்படுது. ஆனா என்னன்னா கொஞ்சம் தூசி தொடக்க வேண்டியிருக்கு. அந்த கண்ணாடிக்கு கொஞ்சம் வலுவான சட்டகம் ஃப்ரேம் தேவைப்படுகிறது.
அந்த சட்டகம் பெரியாராக இருக்கலாம், அந்த அந்த தூசை துடிக்கக்கூடிய துணி மார்க்சியம் தான் அப்படின்னு சொன்ன என்னுடைய புரிதல் வந்து அதோட அந்த உரையாளரும் அதை அவர் இத்தகைய காந்தியவாதி அத இல்ல உண்மைதான். இன்றைக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம காந்தியம் பேச முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல பயனுள்ள உரையாடல். அது போன்ற சில விஷயங்கள் நாம பொதுவா வன்முறைங்கிறது புரட்சியில வந்து வன்முறை வந்து மருத்துவச்சின்னு மார்க்ஸ் சொல்லிட்டாரு ரொம்ப ராவா அதை மேற்கோள் காட்டுறது கூட இருக்கு. அது வந்து நாம தீர்மானிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தையும் சேர்த்துதான் அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க முன்னோர்கள். எதிரிகள் தான் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணுங்கிறத எல்லாம் தீர்மானிக்கிறாங்கிற அந்த விஷயமா இருக்குதான். பட் நான் அதுக்குள்ள நிறைய போகல. அது மாதிரி காந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த வருங்கால இதுல அந்த அணுகுமுறை, அது மாதிரி உள்ளூர் அரசு ரொம்ப ரொம்ப உயிராக நேசித்தது. அது உள்ளூரை ஒவ்வொரு உள்ளூரும் ஒரு அரசாக மதிக்கப்பட வேண்டுங்கிற அந்த கோட்பாடு, அது சார்ந்த பொருளாதாரம், இதெல்லாம் என்னோட கருத்தா இருக்குன்னா அந்த அனைவரும் தோழர் உதயகுமார் அதெல்லாம் சொல்லி காட்டியிருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைனாலும் கூட அந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அது மாதிரி இன்றைய சூழல்ல தோழர் பேசும்போது கூட சொன்னாங்க, இன்னைக்கு வேற மாதிரி நிலைமையில் வந்திருக்குங்கிறத. பெருந்திரள் மக்களை ஒரு நோக்கத்தின் பால், ஒரு இலட்சியத்தின் பால் ஈர்ப்பது எப்படி, பெருந்திரள் மக்களாக திரட்டுவது எப்படி என்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் இந்திய சூழல், இந்திய களத்துல நிரூபிக்கப்பட்ட வழிமுறையாக இருப்பது காந்தியின் வழிமுறை தான் அப்படிங்கிறதுல மறுக்க முடியாது. வெறும் ஆய்வு கண்ணோட்டத்தை மட்டும் சொல்ல, ஒரு இயக்க அக்கறையாளனாகவும் கூட சொல்கிறேன். சோ அந்த வகையில இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தோழர் உதயகுமார் அவர்கள் அளித்தார்கள். எனவே என்னிடம் கேள்விகள் இல்லை. இந்த மாதிரியான அணுகுமுறைகள்லாம் நமக்கு உருவாகுமாங்கிற மட்டும்தான் பொதுவான கேள்வியாக இருக்கு. நல்லது, நன்றி, வாழ்த்துகள். மிக நன்றி தோழர். அடுத்து தோழர் எம்.வி. ராஜன். வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதிலும் குறிப்பாக தோழர் KS ஆற்றிய தலைமுறை சுபோ உதயகுமாரன் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அவர் முதல் முறை அல்ல, நம் அரங்கத்தில் ஏற்கனவே பேசியிருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அது கங்கா உறுதிப்படுத்த வேண்டும், தோழர் கங்கா அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவர் உரையாற்றி இருக்கின்றார் என்றுதான் என் நினைவு. அதில் சிறிய இடைவெளி இருக்கின்றது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. தோழர் KS பேசினதுக்கும் தோழர் சுபோ உதயகுமாரன் பேசினதுக்கும் இடைவெளி இருக்கின்றது. சுபோதயவன் கூடங்குளம் அணுமின் நிலைய ஆராய்ச்சி போராட்டங்களில் மிக தீவிரமாக பங்கு பெற்ற ஒரு தோழர், மிகச் சிறப்பான ஒரு தொண்டாற்றிய தோழர். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரது உரையை கேட்கும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர் ஆற்றிய உரையை இன்றைக்கு ஓரளவுக்கு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் நம்மால் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அரசியல் சூழ்நிலையில அன்றைக்கு காந்தி பேசின சூழல், காந்தியுடைய சித்தாந்தம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு என்று சொல்லும் பொழுது மிகவும் கவனமாக இந்த விஷயத்தை நாம் கையாள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். அதாவது இன்றைய காந்தி மேற்கொண்ட பல விஷயங்களை பற்றி உதயகுமாரன் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட பல கேள்விகள் நம் முன்னே இருக்கின்றது. மிக குறிப்பாக நம்முடைய இளைஞன் இளம் வயதில் சுட்டுக் கொல்லப்பட்ட தூக்கு தண்டனை அடைந்த பகத்சிங் அவரது மரணம், இதெல்லாம் நம்மை பாதித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். அதை பற்றியெல்லாம் தலைவர்கள் பேசும் பொழுது அதை கடந்து போகிறார்களே தவிர அதில் உள்ள உண்மையான கருத்துக்களை சொல்ல தலைப்படுவதில்லை என்பது என்னுடைய எண்ணம். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட இந்த நிகழ்ச்சியில் தோழர் சுகுமாரன் அவர்கள் மிகச்சிறப்பாக, அன்றைக்கு மீனவ நண்பன் என்ற படத்தில் நடித்த எம்ஜிஆர், ஆனால் மீனவ நண்பனாக தன்னுடைய வாழ்நாளை கழித்த உதயகுமாரன் இன்று நம்மிடையே வந்திருக்கின்றார். அவர் மீனவர்களுக்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். அப்பேற்பட்ட தோழர் இன்றைக்கு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நான் பார்க்கின்றேன். அவர் இதற்கு விடையளிக்கக்கூடிய, அவர் மீண்டும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும், பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாம் விரும்பக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வெளிச்சத்தை நோக்கி அவர் பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைத்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர்.
உதயகுமார் அவர்கள் கலை இலக்கிய பெருமன்றத்து அரங்கத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. நான் சொன்னது ஜீவானாவா சிந்தனை பள்ளியில் முதன்முறையாக வருகிறார் என்பதால் கலை இலக்கிய பெருமன்ற மெய்நிகர் சந்திப்பு மற்றபடி குமரி மாவட்ட அரங்கங்களில் ஏற்கனவே வந்து பேசியிருக்கக்கூடியவர், தொடர்ந்து உறவில் இருக்கக்கூடியவர். வேற தோழர்கள் பேசக்கூடிய தோழர்கள் வரலாம், என நேரம் போயிட்டு இருக்குது. பேசுங்க தோழர். வரதராஜ பெருமாள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த உரை, மிகச்சிறந்த தலைமை உரை, மிகச்சிறந்த பாடல், இந்த மூன்று இன்றைக்கு மனதிலே பதிகின்ற ஒரு விடயமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாடலிலே நல்ல இசையை, அவர் நல்ல பாடலை தெரிந்தெடுத்தார். கடவுளை நீ ஒருக்கா பிறந்து வர வேண்ட மாதிரி பாரதிய ஒருக்கா பிறந்து வான்னு சொல்லி அதை மாற்றி அந்த பாடலிலே ஒரு நல்ல கருத்தை அவர் சொன்னார். சந்திரசேகர், வறுமை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கா இல்லையோ என்பதற்கு பல வறுமை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல KS அவர்களுடைய தலைமை உரையிலே மிக ஆழமான ஒரு கருத்தாக காந்தியை பற்றி அந்த ஒத்தை வசனத்திலே சொன்ன அந்த விடயம், காந்தி இஸ் a mother of debate leading to future என்ற அந்த வார்த்தை நாங்கள் நினைக்கிறேன் மிக பரந்த பல விவாதங்களுக்கு அல்லது உரையாடல்களுக்கு அவசியமானது என்று மதிப்புக்குரிய சுப உதயகுமாரன் அவர்கள் இன்னும் பல உரைகளை தர வேண்டும். அவருடைய உரையிலே மிக பிரதானமாக நான் கண்டது, மகாத்மா காந்தி எப்படி ஒரு நல்ல ஒரு விடயத்தை இந்தியாவை இணைத்து 500க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்டிருந்த ஒரு இந்தியாவை ஒரே நாடாக இணைப்பதற்காக அவர் தூக்கி அந்த ராமராஜ்யம் பிறகு என்னவாக போனது என்று பார்க்கிற பொழுது அது ஒரு மேதைக்குரிய ஒரு விஷயமாக, அல்லது அதனுடைய இன்றைய காலகட்டத்தை பற்றி எவ்வாறு ஒரு விசனங்களோடும் ஒரு கவலைகளோடும் பார்க்க வேண்டி இருப்பது என்பது ஒன்று. ஆனால் அதுல இருந்து என்னுடைய ஒரு கேள்வி, சரி, அது காந்தி ஒன்றை அவருடைய காலகட்டத்தில் தூக்கினார் ஒன்று, ஆனால் அது இன்னொன்றாக போய்விட்டு, ஆனால் இன்றைக்கும் இந்தியாவை ஒரு நாடாக ஒரு தேசமாக இந்த மக்களை உண்மையான, அதாவது அரசியல் விடுதலையை பெற்ற ஒரு நாட்டை அரசியல் பொருளாதார சுயராஜ்யம் கொண்ட ஒரு நாடாக இது இந்தியா வல்லரசா வளர்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் பொருளாதார சுயராஜ்யம் கொண்ட ஒரு நாடாக, அல்லது மகாத்மா காந்தி அவர்கள் கனவு கண்ட அல்லது எதிர்காலம் கொண்ட அந்த தர்மமும் அந்த மோரல் வேல்யூஸும் என்கிற அந்த ரெண்டு விடயங்களையும் கொண்ட ஒரு சமூகமாக வருவதற்கு இன்றைக்கு ஒரு புதிய ஒரு இமேஜை, ஒரு புதியதொரு ராமர் ராமர் என்று சொல்லவில்லை, ஆனால் எப்படி அவர் ராமரை கண்டுபிடித்தாரோ அப்படி ஒன்றை நிறுத்தி முற்போக்கு ஜனநாயக இடதுசாரி சக்திகள் முழு இந்தியா முழுவதுமே ஒரு அரசியல் பொருளாதார ஒரு சமூக விழிப்புணர்ச்சியையும் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்குரிய ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா? அது பற்றி அவரிடத்திலே ஏதாவது ஒரு கருத்துக்கள் வளர்ந்திருக்கிறதா என்பது. இரண்டாவது விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய, இது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்செப்டை வைத்து மதிப்புக்குரிய சுப உதயகுமார் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதோடு ஒட்டி மகாத்மா காந்தியினுடைய, முக்கியமாக மகாத்மா காந்தியுடைய மை இந்தியா என்று சொல்லுவது கிராமங்கள். அவர் என்ன மகாத்மா காந்தி எல்லாவற்றுக்குள்ளேயும் அவருடைய பொருளாதாரத்தின் மிக பிரதானமானது கிராம ராஜ்யம். அந்த கிராம ராஜ்யம் என்பது இந்தியாவிலே அது தொடங்கப்படாமலே போய்விட்ட ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு பொருளாதாரத்தை நாங்கள் கவனித்துக் கொண்டோமாக இருந்தால் இந்தியாவுடைய கிராமங்கள் இன்றைய உலக பொருளாதாரத்துக்கு அல்லது இன்றைய நவீனத்துக்குரிய வகையாக அந்த கிராமிய பொருளாதாரங்கள் கட்டியமைக்கப்படாவிட்டால் இந்தியா ஒரு பொட்டில் நெக்கை எப்பொழுதும் சந்தித்ததாக இருக்கும். சோ இதை அடிப்படையாக கொண்ட உரையாடல்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்காக என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வரதராஜ பெருமாள் தோழர், மிக்க நன்றி. வேற தோழர்கள்? வெள்ளைச்சாமி பேசுங்க தோழர். வெள்ளைச்சாமி தேனி மாவட்டம் தானே? இல்ல, திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். பேசுங்க தோழர்.
தோழர் ராமராஜன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. பல புதிய விஷயம் தெரிய முடிஞ்சுச்சு. ராமராஜ்யங்கிறது வந்து ஒரு மதம் சார்ந்த நினைச்சுக்கிட்டு இருந்த இதை மாற்றி மனிதர்களுக்கான ஒரு முக்கியமான, அனைத்து மதத்திற்கான ஒரு முக்கியமான விஷயங்கிறத இன்னைக்கு நான் அவருடைய உரையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் அவர் காலத்தை பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இருந்தது. அவர் உரை மிக சிறப்பா இருந்தது. நான் ஒரு 3-4 கூட்டம் இந்த கேட்டிருக்கேன். இன்றைக்குதான் ஒரு நிச்சயான கூட்டத்தை கேட்ட எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த கூட்டத்தை பாடுவதற்கு. இந்த உரை நிகழ்த்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் உங்களோட வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி தோழர். வேற தோழர்கள் அல்லது இப்போ தோழரை நம்ம பேச போட்டுல என்ன டைம் ஆகுது, அவங்களுக்கு 8:30 மணிக்கு போகணும், இந்த நிகழ்ச்சி முடிக்கணும். அப்போ தோழர்கள் யாராவது பேச வரீங்களா? உங்களுக்கு இணைய சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கல் இருக்குது. அப்போ தோழர்களே, நம்முடைய தோழர் சுப உதயகுமாரன் அவர்கள் இப்போது நம்முடைய கருத்துக்களுக்கு இன்னும் நிறைய கருத்துகள் பேசுவதற்கு இடம் இருந்தாலும் நேரமின்மை காரணமாக அவரை பதிலளித்து பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். தோழர் உதயகுமாரன். வணக்கம். எனக்கு ஒரு பவர் கட் ஆகி போச்சுங்க. சரி, நான் பார்த்தேன். குமரேசன் தோழர் பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே கட் ஆயிட்டேன். ஆமா, நீங்க போயிட்டு வெளியே. ஆமா ஆமா, திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், முடியல. இப்பதான் வந்து ஜாயின் பண்ணேன். அதனால மன்னிச்சுடுங்க. யாருடைய கருத்துக்களை நான் கேட்கவும் முடியல, அதுக்கு குறிப்பு எடுக்கவும் முடியல, அதுக்கு பதில் சொல்றதுக்கும் தயார் பண்ணல, மன்னிச்சுடுங்க. சாரி. சரி தோழர்களே, இப்ப வந்து நமக்கு வந்து அப்ப நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிவிப்பை சொல்லி கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி ஜீவானவ சிந்தனை பள்ளியினுடைய 488வது நிகழ்வு. அந்த நிகழ்விலே நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் வரதராஜ பெருமாள், இலங்கை வடகிழக்கு மாகாணத்தினுடைய மேனாள் முதலமைச்சர் பேசவிருக்கிறார். அவர் பேசவிருக்கிற தலைப்பு என்பது இப்போது தமிழ்நாடு அல்லோல கல்லூரப்பட்டிருக்கிற சூழலில் அவர் பேசக்கூடிய தலைப்பு என்பது தமிழ்நாட்டின் அரசியல் தடம் மாறுகிறதா என்ற தலைப்பிலே அவர் வெள்ளிக்கிழமை உரையாற்றவிருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு நம்முடைய தோழர் பாப்பா ரமணி தலைமை தாங்குவார். இசைப்பாடல் கொடுப்பதற்காக தம்பி புஷ்பராஜ் வருகிறார். அதே போல அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது தோழர் ஜார்ஜ் அவர்கள், தம்பி ஜார்ஜ் அவர்கள். அன்பான தோழர்களே, நம்ம வந்து கேட்கல, உரை வழங்குபவர் யாருன்னு? வழங்குவோர் வரதராஜ பெருமாள். சரி சரி சரி. இலங்கையினுடைய மேலாள் முதலமைச்சர், வடகிழக்கு மாநில. அது வேணும் தான் அவங்களை கூப்பிடுவோம். ஏன்னா வந்து அவங்க பேசும்போது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம பேசுறதுக்கும் வரதராஜ பெருமாள் பேசுறதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதுக்காக நான் கேட்ட உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க எந்த மறுப்பும் சொல்லல. அதனால அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கும். முக்கியமாக இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சுப உதயகுமார் தோழர் வந்திருந்து மிக அருமையான ஒரு உரையை தந்திருக்கிறார். இந்த உரை என்பது காந்தியை நாம் புரிந்து கொள்வதற்கும், காந்தி இன்றைக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறார். காந்தியை பற்றி விமர்சனங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கலாம். எல்லா விமர்சனங்களையும் தாண்டி அந்த மகாத்மா ஒரு மகத்துவமான மனிதராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சிந்தனைகள் நம்முடைய மண்ணுக்கு, இந்திய துணைக்கண்டத்திற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சிந்தனைகள் தான் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு காரணமே நமக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் காந்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காந்தியினுடைய தேவையை நமக்கு மிக அருமையாக சுப உதயகுமார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். நம்ம தோழர்கள் எல்லோருடைய விருப்பமும் தோழர் சுப உதயகுமார் அவர்கள் அடிக்கடி நம்முடைய நிகழ்வுகளுக்கு வர வேண்டும், உரைகள் தர வேண்டும். இது ஒரு கோ டிராவலிங் போல வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த ஜீவானாவ சிந்தனை பள்ளியும் அல்லது சிங்காரவேல் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவ ஆராய்ச்சி பள்ளி எல்லாமே ஒரு வகையில் கருத்தியல் பள்ளிகளாக இருக்கின்றன, அறிவு பள்ளிகளாக இருக்கின்றன. நீங்களும் அறிவுலகத்தில் தொடர்ச்சியாக பயணப்படக்கூடிய
அருமையான தோழராக இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை அடிக்கடி அழைக்கிறோம். அழைக்கும் போதெல்லாம் வாருங்கள், நல்ல உரையை தாருங்கள் என்று அவரை சொல்லி அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகளையும் சொல்லி நிறைவு பாடலுக்கு செல்கிறோம். நிறைவு பாடலை தருவதற்கு நம்முடைய அருமை நண்பன் என்னுடைய தோழன் சைமனை அழைக்கின்றேன். இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து தொடர்களுக்கும் மீண்டும் ஒருவரை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பாடல். புதியதோர் உலகம் செய்வோம், கட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். அன்பான தோழர்களே, நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கங்கள், நன்றிகள். எல்லோருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் 8ஆம் தேதி மாலை 6:30 சந்திப்போம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.